முகூர்த்தத்துக்கு நேரம் ஆயிடுச்சு. பெரியவங்க உத்தரவு கொடுத்தா ஆரம்பிச்சிடலாம். ஆரம்பிக்கலாம். நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை எழிலொழுகும் சீராறும் வதனமென திகழ்பரத கண்டமெதில் தெக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே எத்திசையும் புகழ் மகிழ்ந்த இருந்த மந்திரெல்லாம் சரியா சொல்றாரா? நானும் அதத்தான் உசாரா கவனிச்சுட்டு வரேன். கோழி கல்யாணம் இருந்தாலும் நாளை குடும்பத்துல பிரச்சனை வரக்கூடாது பாரு. வாழ்த்துடுமே. கெட்டிமேளம் கெட்டிமேளம். இந்த கல்யாணம் நம்ம பண்பாட்டுக்கு எதிரானது. என்னப்பா இது கடைசி நேரத்துல வில்லங்க? எதுவா இருந்தாலும் தாலி கட்டின பிறகு பேசிக்கலாம். தாலி கட்டினதுக்கு அப்புறம் பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. என்னடா டிங்கு திடீர்னு வந்து கலாட்டம் பண்ற? கீதா, நீ சின்ன பொண்ணு, உனக்கு இத பத்தி தெரியாது. டே டிங்கு, இப்ப நீ விவரமா சொல்லல உன் முதுகுல தின்ன கட்டிடுவேன். நான் சொல்றது நீங்க எல்லாரும் கவனமா கேட்டுக்கோங்க. கோழிக்கும் கோழிக்கும் கல்யாணம் செய்வது தவறு. கோழிக்கும் சேவலுக்கும் தான் கல்யாணம் செய்ய வேண்டும். டே, கோழிக்கும் கோழிக்கும் கல்யாணம் பண்றதுல என்னடா நஷ்டம்? சபாஷ், சரியான கேள்வி. கோழிக்கும் கோழிக்கும் கல்யாணம் செய்தால் முட்டை கிடைக்காது. கோழிக்கும் சேவலுக்கும் கல்யாணம் செய்தால் முட்டை கிடைக்கும். ஓஹோ, நீ சொல்றது பார்த்தா முட்டைக்காக தான் கல்யாணம் நடக்குது போல இருக்க. ஆமா, முட்டைக்காக தான் கல்யாணம். இல்ல, கல்யாணத்துக்காக தான் முட்டை. இல்ல, முட்டைக்காக தான் கல்யாணம். நான் சொல்றதா சரி. நான் சொல்றதா சரி. இல்ல, நான் சொல்றதா உண்மை. நான் சொல்றதா சரி. டேய், நான் சொல்றதா சரி. நான் சொல்றதா சரி. நான் சொல்றதா சரி. சொல்றதா சரி. டேய், சொல்றேன். கோழி முட்டை கொட்டிடுச்சு. என்னங்கடாது? கோழிக்கு இப்பதான் கல்யாணம் நடக்க போகுது, அதுக்குள்ள எப்படி முட்டை? நிச்சயமாக இதுக்கு ஒரு சேவல் தான் காரணமாக இருக்க முடியும். யார் அந்த சேவல்?
என்னப்பா தம்பி, என்னண்ணா வாழ்க்கையே வெறுத்து போச்சுப்பா. என்னண்ணா ரொம்ப அழுத்துக்கிறீங்க? அதை ஏன்பா கேக்குற? இந்த சின்ன பையங்கிற பேர்ல கடுதாசிய வச்சுக்கிட்டு ஒரு வாரமா அலைஞ்சுகிட்டு இருக்கேன். இந்த சின்ன பையன் கிடைக்கவே மாட்டேங்கிறாப்பா. ஆமா, உங்க பேர் என்னண்ணா? சின்ன பையன். அப்ப அந்த லெட்டர் என்ன உங்க பேருக்கு வந்ததா இருக்க கூடாது? ஆமா, என் பெரிய பையன் துபாயில இருக்கான், அவன் எழுதியிருக்காப்பா. நல்ல போன உங்க பேரே உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? நீங்க எல்லாம் இங்க மத்தவங்களுக்கு லெட்டர் கொடுத்து எனக்கு ஞாபகம் மறதி இல்லைன்னா நான் போஸ்ட் மேனாவா இருப்பேன், போஸ்ட் மாஸ்டர் ஜெனரலாவே ஆகியிருப்பேன். இழுத்திருப்பீங்க. தபால்காரண்ணா, பட்டுவாடை எல்லாம் முடிஞ்சு போச்சா? யார பார்த்து கேக்குற பட்டுவாடா முடிஞ்சதான்னு? இத பாரியா, பையே காலி. இந்தாங்க பெரியவரே, இந்தாங்க உங்களுக்கு லெட்டர். என்ன தபால்காரர், என்ன ஒரு மாதிரி இருக்கீங்க? வேலையை விட்டுட்டீங்களா இல்ல அவங்கள அனுப்பிச்சாங்களா? ஏயா யூனிஃபார்ம் பாக்குறிய தெரியல? இல்ல கீதா பொண்ணும் டிங்கும் யார் யாருக்கோ கொடுக்க வேண்டிய லெட்டரை என்கிட்ட 2 கொடுத்தாங்க, வச்சுக்கங்க. கீதா, டிங்கு, வாட்டா குளிக்கலாம். என்ன விஷயம்? ஆம்பளைங்க குளிக்கிறடா, ஆம்பளைங்க குளிக்க கூடாது. ஆம்பளை இல்ல, சின்ன பையன் இல்லக்கா. ஆமாண்டா, இதுல என்ன சந்தேகம்? ஆண் பிள்ளைனாலும் ஆண் பிள்ளை ஆண் பிள்ளை தானே. அக்கா அவுக்கட்டுமா? அவர்ரா ஏய், இப்ப என்ன தாண்டி சொல்றீங்க? ஆம்பளைங்க குளிக்கிறதுக்கு தனி இடம் இருக்கு, அவன் அங்க போய் குளிக்கட்டும். இங்க குளிச்சான்னா பஞ்சாயத்தை கூட்டி உங்க 2 பேரையும் நாரடிச்சிருவோம். ஏண்டி, சேலைய கட்டிக்கிட்டு ஊருக்குள்ள வந்தாதானே எங்களை நாரடிப்பீங்க? இப்ப உங்களை குளத்துக்குள்ளேயே நாங்க நாரடிக்கிறோம். டிங்கு, எட்ரா புடவிய. ஏங்க ஒரு காபி, டீ, மோர், ஹார்லிக்ஸ், போன் விட்டா ஏதாவது சாப்பிடுங்க. ஏன் சார், என்ன விருந்துக்கா வந்திருக்கோம்? அட ஒரு மரியாதைக்கு தான். மரியாதை இருக்கட்டுமா? நீங்க பொண்ணை பத்திருக்கீங்களா, ரவுடிய பத்திருக்கீங்களா? இல்லையா, எனக்கு ரொம்ப நாளா ஆம்பளை புள்ள இல்ல, அதனால இத ஆம்பளையா வளர்த்துட்டோம். ஏ, இவன் ஆம்பளை இல்லையா? இவன் லேட்டா பிறந்தான். அந்த கதையெல்லாம் இங்க வேண்டாம். உடனடியா உங்க பொண்ணுக்கு ஒரு மாப்பிளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்க. உடனடியா கல்யாணம் பண்ண முடியாத, மாப்பிளை வேண்டாம். ஏன் நான் இல்ல? எது? மாப்பிளை பாக்குறதுக்குமா? எங்க பொண்ணுக்கு நீங்க என்ன மாப்பிள்ளை பாக்குறது? உங்க உடம்ப தூக்கிட்டு அலைய முடியாது, நாங்களே பாத்துக்கிறோம். என்னங்க பேசாம நம்ம பெரிய பொண்ணுக்கு ஒரு கடைதாசி போடுங்க மாப்பிள்ளை பார்க்க சொல்லி. ஓ, இந்த எழுதிடுறேன். எங்க அம்மா எழுதிருக்காங்க, என் தங்கச்சிக்கு நீங்க ஒரு நல்ல மாப்பிள்ளையா பாக்கணுமா. இப்பெல்லாம் டிரான்ஸ்பர் பாம் வைக்கிறாங்க, உங்க அப்பா லெட்டர்லயே பாம் வைக்கிறாரு. என்ன சொல்றீங்க? இது பாமோட மோசமானது. உன் தங்கச்சிக்கு ஒரு மாப்பிளை பாக்குறாருந்தா அவன் முதல்ல எனக்கு பாம் வைப்பான். என்னங்க நீங்க ரொம்ப மோசம். ஆம்பளை துணை இல்லாத வீடுங்க. உங்க பிறகு என்னாச்சு? வயசாச்சு. சரிங்க, என்னங்க என் தங்கச்சிக்கு எப்படியாவது ஒரு நல்ல மாப்பிள்ளை பாருங்க. கொஞ்சம் யோசிக்க விட. கல்யாணங்கிறது 1000 காலத்து பயிர், 5000 இல்ல.
என்னங்க உங்க ஃப்ரெண்டு ராஜன் ஒருத்தர் இருக்காருன்னு சொன்னீங்களே? ஆமா, அவன் எச்சேட்ட பாக்குறவன், தாலி கட்டுறவன் இல்ல. எத்தனை நாளைக்கு தான் எஸ்டேட்டை கட்டிட்டு ஆட முடியும்? என்னைக்காவது ஒரு நாள் தாலி கட்டித்தானே ஆகணும். அவருக்கு கூட கிராமத்து பொண்ணுனா ரொம்ப பிடிக்கும்னு சொல்லல. விதி உருவாகுது. வாயா சின்ன பையா. மாஸ்டர், உங்களுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு. அட இது என்ன அதிசயமா இருக்கு? ஐயா, ஒரு விண்ணப்பங்க. என்ன? வர்ற வெள்ளிக்கிழமை எங்க தெருவுல இருக்கிற மாரியம்மன் கோயில்ல நான் அங்க பிரதட்சணம் பண்றேன். நீயா? அடடட, ரொம்ப நல்ல விஷயமாச்சே. அதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். என்ன? ஒரு 5 10. 5 10 பைத்தியக்காரன், 50 ரூபா தர்றேன். கொஞ்சம் நம்ம தெருவுலயும் வந்து உருளு. எதுக்கு? ஏன்னா நம்ம தெருவுக்கு புல்டோசர் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. உன்னால முடிஞ்ச ஒத்தாசையா இருக்கட்டும், வரேன். யாருகிட்ட இருந்து வந்திருக்குது? கல்யாணி, கல்யாணி. ஏன் கத்துறீங்க? நம்ம ரமா கிட்ட இருந்து லெட்டர் வந்திருக்குடி. ரமா கிட்ட இருந்தா என்ன எழுதிருக்கா? படிச்சா தானே தெரியும். நீ படிக்கிறியா நான் படிக்கட்டுமா? நீங்களே படிங்க. நீங்க தான் ஹெட் மாஸ்டர் ஆச்சே. படிச்சா குரல் கணீர்னு இருக்கும். படிங்க. குரல் மாத்திரமா? நான் எது செஞ்சாலும் கணீர்னு தான் இருக்கும். தெரியுது, நீங்களே சொல்லிக்காதீங்க. படிங்க. என்னங்க கணீர்னு படிப்பீங்கன்னு பார்த்தா அங்கங்கங்கறீங்க. நம்மளை பத்தின சமாச்சாரத்துக்கு தான் விஷயத்துக்கு வரும்போது கணீர்னு படிப்பேன்டி. சரி சரி. தங்கை கீதா எப்படி இருக்கிறாள்? இன்னும் பச்சை குழந்தையாவே இருக்கிறாளா? அவளுக்கு நல்ல வரன் வந்துள்ளது. அவர் பெயர் ராஜன், மேல்நாட்டில் படித்த ஆபீசர். என் கணவருக்கு தெரிந்தவர். சம்பளம் இப்போதைக்கு 4000 ரூபாய். இன்னும் 1 வருடத்தில் 8000 ரூபாய் ஆகலாம். அப்படி ஒரு கணிப்பு. சம்பளம் மட்டும்தான் வருமானம் என்று நினைக்க வேண்டாம். சொந்தமாக ஒரு பங்களா, 2 கார். தாயில்லாத பையன். கொடுத்து வச்சிருக்கீங்க மாமியா இல்லாத வீட்டுக்கு மருமகளா போறதுக்கு. இன்னும் கேளு. அனாதை. ரொம்ப நல்லதா போச்சு. கலகலப்பாக எல்லோருடனும் பழகுவார். அவர் கிராமத்து பெண்ணாக தேடுகிறார். ஏனென்றால் கலைநயம் மிக்கவர். பெண்ணுக்கு பாடத் தெரிய வேண்டுமாம். ருசியாக சமைக்க தெரிய வேண்டும். படிப்பு சுமாராக இருந்தால் பரவாயில்லை. அவர் எதிர்பார்ப்பதில் படிப்பு சுமார் என்பது மட்டும்தான் நம் கீதாவிடம் உள்ள தகுதி. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவரை மாப்பிள்ளையாக்க முயற்சிக்கவும். அவர் அங்க அடையாளங்கள் கவனி. அழகில் கமலஹாசன் மாதிரி. குறிப்பு, ஆரம்பகால கமலஹாசன் மாதிரி. கருப்பில் ரஜினிகாந்த், சுறுசுறுப்பில் பாக்கியராஜ். இதை வைத்து அவரை அடையாளம் கண்டுபிடிப்பது உங்கள் பொறுப்பு. ஒரு நல்ல பங்களாவில் தங்க வைத்து இந்த ராஜனுக்கு ராஜ மரியாதை தர வேண்டியது உங்கள் கடமை. இந்த அரிய வாய்ப்பை நழுவ விடாதீர்கள். மாப்பிள்ளை வரும் நாள் வியாழன். இன்றே கீதாவிற்கு பயிற்சியை தொடங்குங்கள். என்ன இது லாட்டரி குழுக்கள் மாதிரி இன்றே பயிற்சியை தொடங்குங்கள்னு எழுதியிருக்கான். அட வாங்குறத வாங்குவோங்க, அடிக்கிறது லட்சமா 1000மாங்கிறத அப்புறமா தெரிஞ்சுட்டு போறது. கீதா கீதா, இவளுக்கு நான் எங்க இருந்து பயிற்சியை தொடங்குறது? இப்பவே எனக்கு தெரிஞ்சு போச்சு ரிசல்ட். அட சும்மா இருங்க, விடுறதா இல்லனா. பூதமுடியெல்லாம் இறங்க. ஐயோ, நம்ம பொண்ண 3ஆம் தாரமாவா கொடுக்கறது? ரைட் ரைட். பொருளா இருக்கு. ஏன்டா நின்னுட்ட? விலை மதிக்க முடியாதது கூட நான் வர விரும்பல. நேரா போனீங்கன்னா ஒரு ஆலமரம் வரும். அங்க பாதுகாப்பான விவரம் சொல்லுவாங்க.
ம். ம்? ம். ம். இதுக்குள்ள என்ன இருக்குன்னு கத்தில எடுக்கிறேன். மரியாதையா விலை மதிக்க முடியாததை கொடுத்துரு. விலை மதிக்க முடியாத பொருளா? இதுல புல்புல் தாரா இருக்குதியா? ஒழுங்கா கொடுக்க மாட்டேன். சொன்னா நம்ப மாட்டேன். அவுத்து காட்டுறேன் பாரு. வாட்ச் இது நல்லா இருக்கா? ஏய், விலை மதிக்க முடியாதுன்னு இதைத்தான் சொன்னியா? தப்பிச்ச. ஏங்க இது பூதமொழி தானே? ஆமாயா. நமக்கு இந்த ஊர் தானுங்களா? ஆமா ஆமா. ஒரு தீவெட்டிக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். நான் கூட ஒரு கிறுக்க வீட்டு தாங்க தேடிக்கிட்டு இருக்கேன். நானும் இந்த ஊருக்கு புதுசா வர்ற ஒரு தீவெட்டிக்காகத்தான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஓஹோ. ஏங்க நீங்க எதிர்பார்க்கிற தீவெட்டிக்கு எதுனா அடையாளம் வச்சிருக்கீங்களா? அழகுல ஆரம்ப கால கமலஹாசன், கருப்புல ரஜினிகாந்த், சுறுசுறுப்புல பாக்கியராஜ்னு சொல்றாங்க. அது உங்களுக்கும் பொருந்தும். அதுக்காக உங்களை கூட்டு போக முடியுமா? நீங்க அடையாளத்தெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அக்கறையோட பஸ் ஸ்டாண்டுக்கு வந்திருக்கீங்க. என்ன கூட்டு போவீங்க கிறுக்கன்? இந்த பக்கமே தலைய காட்டுல பாத்தீங்களா? இதுல வேற அந்த ஆள் இந்த ஊருக்கு ஹெட் மாஸ்டர். நான் எங்க போய் சொல்றது? எனக்கு எதுக்குங்க மாலை போடுறீங்க? நான் தாங்க நீங்க சொன்ன கிறுக்கன். வாங்க அவுட் ஹவுஸ்ல போய் பேசிக்கலாம். வாங்க. தம்பி, நீங்க இந்த பங்களாவில தான் தங்க போறீங்க. இதுல எத்தனை பேருங்க தங்கி இருக்காங்க? 4 பேய், 4 பிசாசு. நீங்க என்னங்க சொல்றீங்க? நீங்க ஒரு பைத்தியக்கார தம்பி. இங்க யாருமே தங்கலைன்னு தானே உங்களை தங்க வைக்கிறோம். அப்படியே பேய் பிசாசுகள் வந்தாலும் இங்க ஒரு பெரிய பேய் இருக்கு. பேரு சிகாமணி. அது மத்த பேய்கள் எல்லாம் அடிச்சு துரத்திடும். ஏய் சிகாமணி, ஏய் சிகாமணி, ஐயா இங்கதான் தங்க போறாரு. நல்லபடியா கவனிச்சுக்க. தண்ணி ரெடியா? குளிக்கடா. ஏற்கனவே கொதிச்சுக்கிட்டு இருக்குது. இதுதாங்க பேய் வேகங்கிறது. ஐயா படுக்கிறதுக்கு பெட்ரூம் ரெடியா? 7 ரூம் ரெடி.
அடேங்கப்பா 7 ரூம்ல தாண்டி தாண்டி படுக்கலாமே. எதுக்குங்க 7 ரூம்? ஒரு நாளைக்கு ஒரு ரூம் வீதம் 7 நாளைக்கு 7 ரூம். அதான் எதுக்குங்கிறேன். ஒரு ரூம கிளீன் பண்றதுக்கு இவனுக்கு ஒரு வாரத்துக்கு மேல ஆகும். அதுக்காகத்தான் இந்த ஏற்பாடு. தம்பி, ஒரு விஷயத்தை நீங்க முக்கியமா கவனிக்கணும். இங்க படுங்க, குளிங்க. ஆனா இவன் கையில மாத்திரம் சாப்பிடாதீங்க. ஏங்க? இவனே சமைச்சு சாப்பிடறதுனாலதான் இதே கலர்ல இருக்கான். உங்களுக்கு நம்ம வீட்டுல இருந்து சாப்பாடு வரும். கல்யாணம் ஆகலீங்களா? 1க்கு 2 இருக்குங்க. சந்தர்ப்பம் வரும்போது நீங்க விவரமா கேட்டு தெரிஞ்சுக்கங்க. அது போட்டோம். உங்களுக்கு என்ன கலரு, என்ன பூவு, என்ன காய், என்ன பழம் பிடிக்கும்னு சொன்னீங்கன்னா உங்க ரசனையை நான் தெரிஞ்சுக்குவேன். முதல்ல பிடிக்காதெல்லாம் சொல்லிடுறேங்க. சொல்லுங்க. இந்த ஆளே எனக்கு பிடிக்கல. இன்னொரு தடவை நீ போங்க நான் ஒத்துக்க முடியாது. ஐயோ அப்பா வராது. கடல் தாண்டி போனாலும் காக்காயத்தான் சுடுவானா குருவிக்காரன்னு சொன்ன மாதிரி இந்த ஜென்மத்துல உங்களை திருத்த முடியாது. என்னங்க போன விஷயம் என்னாச்சு? ஆபீசர் ஒரு வழியா வந்து சேர்ந்துட்டான். அட என்னங்க, என்னமோ 3வது மனுஷன் சொல்ற மாதிரி சொல்றீங்க. மாப்பிள்ளை தம்பிய கையோட வீட்டுக்கு கூட்டு வந்துருக்க கூடாது. அட இவ யாரா இவ? ஓசியில குடுக்கறான்னா உரிக்காமையா திங்க முடியும்? இப்பதானே வந்திருக்கான், கொஞ்சம் விட்டு பிடிப்போம். எங்க நம்ம ரம்மா லெட்டர்ல எழுதின மாதிரி மாப்பிள்ளை லட்சணமா இருக்காரா? லட்சணத்தை எல்லாம் சகிச்சுக்கலாம். உயரம் தான் கொஞ்சம் கட்ட. அதை விடுங்க, அதுக்குதான் செருப்பு இருக்கு. எதுக்கு? என்ன அடிச்சுக்கவா? விளையாடாதீங்க. 2 இன்ச்சில மாடி செருப்பு வாங்கி கொடுத்துட்டா போகுது. ஆமா, மாப்பிள்ளை நிறம் எப்படி? நம்ம பொண்ணை விட கொஞ்சம் கருப்புன்னு தானே சொல்ல வர்றீங்க? சம்பளம் 4000 ஆச்சே. அவன் உருவத்தை பார்த்தா 4000 வாங்குற மாதிரி தெரியல. உங்க உருவத்துக்கு 5000 சம்பளம் வாங்கணும். 1000 தானே வாங்குறீங்க. அதுக்கு இல்லடி, அவனை பார்த்தா தோட்டக்கார மாதிரி இருக்கு. ஆபீசருக்குள்ள லட்சணமே இல்ல. உங்க லட்சணத்தை பத்தி நான் வெளியில சொல்லிக்கிறதே இல்ல. அட அறிவு வெட்டவள, என்ன வாரதுலே இரு. அவன் கலாரசனை உள்ளவன்னு நம்ம மக கடுதாசியில எழுதினால, அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக உங்களுக்கு என்ன ஃப்ளவர் பிடிக்கும்னு கேட்டேன். எனக்கு காலிஃப்ளவர் பிடிக்கும்னு சொல்றான். நீங்க ஏங்க அவர்கிட்ட போய் ஃப்ளவரை பத்தி எல்லாம் கேக்குறீங்க? பூவை பத்தி கேட்டிருக்கணும். ஹெட் மாஸ்டர் பொண்டாட்டி பேசுறேன். என்ன மாணிக்கம், ரிஜிஸ்டர்ல கையெழுத்து போட்டு பையன்களுக்கு பாடம் நடத்தாம இங்க வந்து நிக்கிறீங்க? அதை சொல்லத்தான் வந்தேன் சார். கிளாஸ் ரூமுக்கு போனா பசங்க பாடம் நடத்தவே விட மாட்டேங்கிறாங்க. ஒரே கூச்சலும் குழப்பமும் போட்டு கலாட்டா பண்றாங்க. என்னன்னு தெரியல சார். ஏன் சார், வாத்தியார் வேலை தானே பாக்குறீங்க? ஆமா சார். வாத்தியாருக்குள்ள மூஞ்சியே இல்லையே. என்னமோ புதருக்குள்ள இருந்து கரடி எட்டி பாக்குற மாதிரி இருக்கு. அவ்வளவு முடி மூஞ்சியில. பசங்க எப்படி படிப்பாங்க? போய் முதல்ல மொட்டை அடிச்சிட்டு வாங்க. எனக்கே பயமா இருக்கு. போங்க சார், பழையபடி நின்னுகிட்டியா, உசுர வாங்காதீங்க. நல்ல ஆளுங்க இப்ப வர்றாங்கண்ணே வாத்தியார்னு. அந்த ஆபீசர் தம்பியே எங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. எங்களுக்கு பிடிச்சதெல்லாம் உனக்கும் பிடிச்ச மாதிரி தானே கீதா? அதனால நீ என்ன பண்ற, நல்ல பொண்ணாட்டம் அவர்கிட்ட போய் கலகலன்னு பேசுற. அவருக்கு என்னென்ன பிடிக்கும் என்னென்ன பிடிக்காதுங்கறதையெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வா. அதையெல்லாம் நான் செஞ்சு கொடுக்கறேன், நீ எடுத்து போய் கொடு. இப்ப என்ன பண்ற? எந்திரி எந்திரி, இந்த காஃபி எடுத்து போய் கொடுத்துட்டு வா. இதுவே அவருக்கு பிடிக்கலன்னா? பிடிக்கலைன்னா அவருக்கு நேரம் நல்லா இருக்கு, உனக்கு இன்னும் நேரம் வரலன்னு அர்த்தம். போடி. கேள்வியை பாரு. ஐயோ, ஓடியா 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 சீக்கிரம் வாடா. எப்படி மெதுவா போட்டா? லா 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 பாப்பா 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 ஓ பாப்பா பாப்பா லா 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 la 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 li la 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 li la 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 la
யாரா நீங்க? நாங்க ஹெட்மாஸ்டர் பசங்க புதுசா வந்திருக்க ஆபீசருக்கு காபி கொண்டு வந்திருக்கோம். அப்படியா? வாங்க. கையை கட்டு. இங்க தங்கி இருக்கிற ஆபீசர் ரொம்ப கோவக்கார். அவர் எதை செஞ்சாலும் முதல்ல என்ன ஒரு செய்ய சொல்லுவார். அதுக்கப்புறம் தான் அவரே செய்வார். அதனால நீங்க கொண்டு வந்திருக்கிற காப்பியை முதல்ல எனக்கு கொடுங்க. நான் குடிச்சு பார்த்துட்டு அவர் குடிக்கலாமா வேணாமான்னு சொல்லுவேன். குடு சொல்றா. ஏண்டா புதுசா வந்திருக்கிற ஆபீஸ்ல கொலை பண்றதுக்காகவே காப்பில கிளாஸ போட்டு கொண்டு வந்திருக்கீங்க. நட போலீஸ். இந்த பசங்க ரொம்ப வாளுங்க. காதை புடிச்சு நல்லா முறுக்குங்க. டேய் ஆபீசர்ட்ட ஏன்டா தகராறு பண்றீங்க? இவர்தான் ஆபீசர்னு எங்களுக்கு தெரியவே தெரியாது. எதுக்காக இங்க வந்தீங்க? காபி கொடுத்துட்டு சாப்பிட கூப்பிட்டாங்க. டேய் காப்பிலே அப்படி கிளாஸ் தூள் போட்டிருக்கீங்களே, சாப்பாட்டுல என்னென்ன கலப்பீங்க? தெரியாது. ஏன்டா அழுகுற? நீங்க அழுகுற மாதிரி மிரட்டுனீங்க, அதான் அழுகுறான். ஆஹா, அப்ப சிரிக்கிற மாதிரி பண்றேன். அப்படி வா. இந்த எட்டனாவ இந்த கைக்குள்ள போய்கிட்ட போலியே. ஹாய், போயிடுச்சு. எப்படி? மாமா மாமா எனக்கும் கத்து கொடுங்க மாமா. நீங்க போட போற சாப்பாடை வச்சுதான் உனக்கு நான் சொல்லி கொடுக்கணுமா வேணாமான்னு முடிவு பண்ணும். டிங்கு, நல்லா மாட்டிக்கிட்டியா? அக்கா அக்கா, எனக்கு அந்த மாமா ரொம்ப பிடிச்சிருக்கு. சிரிக்க சிரிக்க பேசுறாரு, வேடிக்கைலாம் காட்டுறாரு. எனக்கு அவரை கொஞ்சம் கூட பிடிக்கல. பேக்கு மாதிரி இருக்காரு. உனக்கு பிடிக்கலன்னா நானும் மனசை மாத்திக்க வேண்டியதுதான். அதாண்டா நல்லது. சீக்கிரம் மாத்திக்கடா. அக்கா அக்கா, நம்ம ஏதாவது விளையாடலாமா? என்ன விளையாட்டு? கண்ணாம்பூச்சி. சரி, நீ பிடி, நான் ஓடுறேன். எப்போ நான் தானடா உன்னை பிடிக்கிறேன். வா போலாம். டிங்கு, டேய் நில்லுடா. கண்ணு கட்டி விடுறா. டிங்கு, சீக்கிரம் வா. டேய், டிங்கு. எங்கடா இருக்க? டிங்கு. எங்கடா இருக்க? டிங்கு. எங்கடா இருக்க? டிங்கு. நீ என்ன கட்டி பிடிக்காம வேற யார் என்ன கட்டி பிடிப்பா? மாமா, உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லிருக்கேன் என்கிட்ட இந்த மாதிரி பேச்சல வச்சுக்காதீங்கன்னு. ஏண்டி உன்கிட்ட தாண்டி பேச முடியும்? நீ என் அக்கா மக, நாளைக்கே என் பொண்டாட்டியாக போறவ. விருந்தே இல்லன்னு சொல்லியாச்சு, அப்புறம் எல பேத்தலங்கிறீங்களே. டேய் டிங்கு, எங்கடா தொலைஞ்சிட்ட? நான் இங்கதான் இருக்கேன். வாடா போலாம். ஓடி போ. ஒரு நாள் பாக்கு வெத்தலையோட உங்க வீட்டுக்கு வந்து பொண்ணு கேட்கத்தான் போறேன். அக்கா கட்டி கொடுக்கத்தான் போறேன். அப்புறம் பாத்துக்கிறேன். டேய் வாடா, சீக்கிரம் போயிடலாம். இந்த எஸ்டேட் எல்லாம் நம்ம ஆபீஸ் கண்ட்ரோல்ல தான் சார் இருக்கு. இங்கெல்லாம் ஆம்பளைங்க அதிகமா ஒர்க் பண்றாங்களா, பொம்பளைங்க அதிகமா ஒர்க் பண்றாங்களா? எதுக்காக சார் அப்படி கேக்குறீங்க? குளிர் பிரதேசம்ல நம்ம பேரை நம்ம காப்பாத்திக்கணும், அதுக்குதான். அந்த மரம் எல்லாம் நம்ம ஆபீஸ்க்கு உட்பட்டது சார். என்ன இந்த மரம் ஒரு 100 வருஷம் இருக்குமா? ஆமா சார். என்ன அது 100 வருஷத்து மரத்தெல்லாம் வெட்டி வச்சிருக்கீங்க? அது ஒரு மாசத்துக்கு ஒரு மரம் கட் பண்றதுக்கு கவர்மெண்ட் ஆர்டர் இருக்கு சார். என்ன அது
அங்க என்னடான்னா ஒரு குடும்பத்துக்கு ஒரு மரம் நடுங்கிறாங்க, இங்க என்னடான்னா ஒரு மாசத்துக்கு ஒரு மரத்தை வெட்டுங்கிறீங்க. நம்மள மாதிரியே நம்ம கவர்மெண்ட். சார், நீங்க சிகரெட் குடிப்பீங்களா? நல்ல பழக்கம். இல்ல, நமக்கு வேற பிராண்ட். அப்படியா சார்? நீங்க பியூர் வெஜிடேரியனா? கோழி மட்டும் தான் நமக்கு பிடிக்கும். அப்படியா? என்னடா எல்லாம் ரெடியா? மிளகாப்பொடி, மண்ணெண்ணெய், மண்ணாங்கட்டி, திருப்புழுதி எல்லாம் ரெடி. என்ன செய்யணும் மட்டும் சொன்னா போதும். முதல்ல இந்த டிஃபன் கேரியரை பிரிடா. ஹாய் பாதாம் அல்வா. அதுல 50 கிராம் மண்ணெண்ணெய் போடுறா. ஹாய் பூந்தி. அதுல மிளகா பொடியை அள்ளி போடுறா. 150. 100 போடுறா. அடுத்ததுல என்ன? அதுல 1/2 லிட்டர் மண்ணெண்ணெய் ஊத்துறா. போதுமா? டேய், இதையெல்லாம் அந்த ஆளு சாப்பிட்டதுக்கு அப்புறமும் என் கழுத்துல அவன் தாலி கட்டினா என் ஒரு பக்கத்து மீசை எடுத்துக்கிறேன்டா. அக்கா, நீ பொம்பளை, நான் எடுத்துக்கிறேன். இப்பதாடா நீ என் தம்பி. வட போடா. சார், டிஃபன். என்னென்ன கொண்டு வந்துருக்கீங்க? பாதாம் அல்வா, பூந்தி, ரவா தோசை, மாம்பழம். இதெல்லாம் சாப்பிடறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். ஆமா, கொடுத்து வச்சிருக்கணும். ஆமாண்டா. ஏண்டா இவ்வளவு நேரம் பசியோட காத்திருந்து கடைசியில பசி பொறுக்க முடியாம நம்ம வாட்ச்மேன் சிகாமணி இல்ல, அவன் சாப்பாட்டை வாங்கி சாப்பிட்டு உட்காந்துக்கிறேன். கொண்டாந்தீங்களா ஒரு 5 நிமிஷம் முன்னாடி கொண்டு வரக்கூடாது? என்ன பண்றது? சிகாமணிக்கு இதை சாப்பிடணும்னு கொடுத்து வச்சிருக்கு, அதை யார் தடுத்து நிறுத்த முடியும்? யோ சிகாமணி, இன்னைக்கு நீ நிறைய முகத்துல முடிச்சிருக்க. உன் சாப்பாட்டை சாப்பிட்டு ஹோட்டலுக்கு போன நீ ஹோட்டலே இங்க வந்திருக்கு. ஒரு புடி புடி. வேண்டாம் வேண்டாம், இது ஒட்டியான சாப்பாடு. நீங்க சாப்பிடலன்னா எங்களுக்கு கொடுத்துருங்க, நாங்க வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கிறோம். ஆமா, இப்பதான் ஊர் பேர் தெரியாது எனக்கே நீங்க சோறு போடுறீங்கன்னு உங்களை பத்தி ஒஸ்தியா பேசியிருந்தேன். நீங்க என்னடான்னா கொண்டு வந்த சாப்பாடே திருப்பி எடுத்து போறீங்க. இன்னைக்கு ஒரு நாளைக்கு உங்க தயவுல சிகாமணி சாப்பிட்டோம். எங்களுக்கு பசிக்குது, நாங்களே சாப்பிட்டுக்கிறோம். ஒண்ணு பண்ணுங்க, நீங்களும் இங்க சிகாமணி கூட சாப்பிட்டுங்க. ஐயோ, நாங்க வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கிறோம். அப்ப சிகாமணி உங்க கூட வீட்டுக்கு அனுப்பிட்டா? வேண்டாம் வேண்டாம், எங்க அப்பா திட்டுவாரு. ஒண்ணு பண்ணுங்க, உங்க அப்பா திட்ட கூடாது, அவ்வளவுதாங்க. 2 பேரும் உள்ள போய் சாப்பிடுங்க. சிகாமணி காரணம் முடியும். பத்ரா டிங்கு, நீ சாப்பிட்டு வா, நான் வரேன். அப்பா, கேரியர் வேணாம், கேரியர். உள்ள போய் நல்லா கவனி, சாப்பிடு. சரிங்க, நட. ஜம்முன்னு சாப்பிடலாம். யோ சிகாமணி, சாப்பாடு நல்லா இருந்துச்சுன்னா கடைசியில பையனுக்கு ஒரு நன்றி சொல்லிடு. ஐயோ அம்மா. சத்தா சாப்பாட்டுக்கு நன்றி சொல்றேன். நீ இவ்வளவு நன்றி சொல்லணும்னு தெரிஞ்சிருந்தா அவங்க அக்கா நீங்க இருக்க வச்சுப்பனே. பரவாயில்ல, அதுக்கு தனியா நான் நன்றி சொல்லிக்கிறேன். எனக்கு தெரியாது, நான் செய்யல, எனக்கு தெரியாது. வணக்கம் சார். வாங்க மாப்பிள. மாப்பிள்ளையா? ஆமா, திடீர்னு வந்து நிக்கிறீங்க. உங்களை என்ன கூப்பிடுறது எப்படி கூப்பிடுறது ஒண்ணும் புரியல. அடே டிங்கு, மாமாவுக்கு கையெல்லாம் தண்ணி கொடு. அதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். நீங்க முதல்ல போய் கழுவிட்டு வாங்க. போங்க, கை காலெல்லாம் சுத்தமா அலம்பிட்டு வாங்க. என்வியா வியா? விகே. என்னடா சொல்ற? எங்க அப்பா பேரு விகே ராமசாமி. நான் அதை கேட்கலடா. கறி குழம்பா காய்கறி குழம்பான்னு கேட்டேன். உங்களுக்கு எது பிடிக்கும்? நம்ம கருவாடு குழம்புலன்னா சோறு இறங்காது. அப்ப கவலையப்படாதீங்க, உள்ள கோழி கொதிக்குது. அப்படியா? சமையல யாரு, உங்க அம்மாவும் உங்க அக்காவா? எல்லாமே எங்க அம்மா தான். எல்லாமே உங்க அம்மாவா? உங்க அக்கா என்ன பண்ணுது? காலையில எந்திரிச்சோன்னா அக்கா காஃபி போடும், அதை சாப்பிட்ட உடனே எல்லாருக்குமே கக்கூஸ் வரும். வாங்க தம்பி, வாங்க உட்காருங்க. வெக்கப்படாம எதையும் வாங்கி சாப்பிடுங்க. இது நம்ம வீடு மாதிரி. இலையில வச்சதை எதையும் மிச்சம் வைக்கப்படாது. எப்படிங்க தம்பி மிச்சம் வைக்க முடியும்? சமைச்சது யாரு? நம்ம கீதா வாச்சே. தம்பி, உப்பு இருக்கான்னு பாருங்க. உப்பு இருக்குதுங்க. விளையாட்டுக்கார பிள்ளை, குழம்புல உப்பு இருக்கான்னு பார்க்க சொன்னா.
குழம்புலையா? நான் கீதா வச்ச குழம்பாச்சே கரெக்டா தான் இருக்கும்னு நினைச்சேன். அப்படியா? அதுக்காக உப்பையா தின்னு பாப்பாங்க? இந்த பலகாரத்தை எடுத்துட்டு போய் ஆளுக்கு 4 நாள் வை. மொத்தம் 8 தான் இருக்கு. அவங்க 2 பேத்துக்கும் 4 நாள் வச்சுட்டா எனக்கு டிக்குக்கு எங்க போறது? திங்கிறதுலயே இரு, உனக்கு எடுத்து வச்சிருக்கேன், போடி. அதானே பார்த்தேன். வச்சுக்கிட்டே போ. ஏங்க இத கடையில் வாங்கின மாதிரி இருக்கு? என்னங்க இப்படி சொல்றீங்க? என் பொண்ணு கைப்பட செஞ்சது. நான் தாங்க 1 கிலோ நெய் வாங்கி கொடுத்தேன். பரவாயில்ல, நீங்க ரிட்டையர் ஆன பிறகு ஒரு முட்டாய் கடை வச்சே போச்சுக்கலாம். தமாஷானவருங்க நீங்க. ஏண்டி சிரிச்சிய? அழுத. அழுதிய? ஆமா, அழுத. தம்பி, உங்களுக்கு சங்கீதத்துல அபார ஞானம்னு கேள்விப்பட்டேன். அந்த அளவுக்குலாம் ஒண்ணும் இல்லைங்க. அடாடாடாடா, என்ன தன்னடக்கம், என்ன தன்னடக்கம். என் மக கீதாவுக்கு சங்கீதத்துல ஒரு அலாதி பிரியம். அதை தீர்த்து வைக்கிறதுக்கு உங்களை மாதிரி ஒரு ஆளை எதிர்பார்த்தேன். நீங்க வந்துட்டீங்க, பாடத்தை ஆரம்பிங்க. ஐயா அது வந்துங்க. நீங்க வரவே வேண்டாம் தம்பி, நாங்களே பொண்ணை நீங்க இருக்கிற இடத்துக்கு அனுப்பி வைக்கிறோம். அதான் உங்களுக்கு சௌரியம், எங்களுக்கு சௌரியம் இல்லைங்க. அவர் என்ன மாட்டேன் நான் சொல்றாரு, பொண்ணு அனுப்பிச்சு வை. பூந்தென்றல் பாதை போ
நீங்க இப்படி பாடுவீங்க நான் நினைக்கவே இல்லைங்க. இந்த சினிமா பாடகி சித்ரா இல்லைங்க, அவங்க குரல் மாதிரியே இருக்குங்க உங்க குரல். நான் கூட முதல்ல ஏதோ டேப் ரெக்கார்ட் பாடுறதுன்னு நினைச்சேன். இப்பயாவது உங்களுக்கு மியூசிக் தெரியலன்னு ஒத்துக்கிறீங்களா? ஒக்கா நல்லா பாடுதுன்னு கண்டுபிடிச்சனே, அப்பவே எனக்கு மியூசிக் தெரியுதுன்னு தான் அர்த்தம். மியூசிக் ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல, எல்லாருக்கும் தெரியும். ஆனா எந்த அளவுக்கு தெரியுதுன்னு பார்க்கணும். இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியும்? ஓரளவுக்கு தெரியும், ஆனா அவங்க ஒக்கா அளவுக்கு தெரியாது. அக்கா இவரே ஒத்துக்கிட்டாரு, இவர்தான் உங்ககிட்ட கத்துக்கணும். ஆமாங்க, நானும் முடிவு பண்ணிட்டேங்க. உங்களுக்கு தெரிஞ்ச சமாச்சாரம் நமக்கு சொல்லி கொடுங்க, வேணா சம்பளம் எல்லாம் கொடுக்குறேங்க. சம்பளம் எல்லாம் முக்கியம் இல்ல, எங்க அப்பா அம்மாவோட சம்மதம் தான் முக்கியம். நாளைக்கு நான் உங்க வீட்டுக்கு வர போற கோலத்தை பார்த்து உங்க அப்பா அம்மா அசந்து போய் பாட்டுக்கு மட்டும் இல்ல மத்தது எல்லாத்துக்குமே சம்மதம் சொல்ல போறாங்க பாரு. பருத்தி கொட்டை புண்ணாக்கெல்லாம் விலை ஏறி போச்சு. இனிமே மாட்டுக்கு இதெல்லாம் வைக்கவே முடியாது போல் இருக்க. கல்யாணி, இந்த பரதேசி பைய மாடு பருத்தி கொட்டையும் புண்ணாக்கையும் திங்கிதே தவிர பாலே கொடுக்க மாட்டேங்குதா? புரியுது புரியுது, நீங்க எதை குத்தி காட்டுறீங்கன்னு. ஆ, தினம் காப்பியும் பலகாரமும் இங்க இருந்து போகுத ஒழிய அந்த ஆபீசர் பையன் கிட்ட இருந்து எந்த முன்னேற்றத்தையும் காணுமே. அதுதானே. அது அந்த பையன் மேல குத்தம் இல்லைங்க, நம்ம பொண்ணு மேலதான். நம்ம பொண்ணு மேலயா? ஆமா, பின்ன அந்த பையனை கவர்ற மாதிரி 4 கெஞ்சல் 4 கொஞ்சல் அதெல்லாம் வேண்டாமா? ஏண்டி, இதெல்லாம் போய் நானா சொல்லி கொடுக்க முடியும்? நான் சொல்லி கொடுத்தேங்க. வரலையா? ஏங்க வரலாங்களா? அதுதான் உள்ளதான் வந்துட்டிய, அப்புறம் என்ன வரலாமா? வாய, எங்களுக்கு என்ன பயமா? என்னங்க வரலாங்களா? வாங்க வாங்க. அப்பா, தம்பி இப்பதான் ஒரு முடிவோட வந்திருக்காரு. போட்டிருக்க ட்ரெஸ் பார்த்தாலே தெரியுதுங்க. ஆ, நானும் ரொம்ப நாளா யோசிச்சு பார்த்தேங்க. ஆ, அடிக்கடி உங்க பொண்ணை பாக்குறேன், அதனால அதுகிட்டே கத்துக்கிறதா முடிவு பண்ணிட்டேங்க. ஆ, தப்பா நினைச்சுக்காதீங்க, நம்மளோட உங்க பொண்ணு நல்லா பாட்டு பாடுது இல்லையா, அதனால அதுகிட்டே பாட்டு கத்துக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். அப்படியா? என்னங்க, நம்ம பொண்ண தம்பி கிட்ட தானே பாட்டு கத்துக்க அனுப்பிச்சோம். இப்ப தம்பியே அவகிட்ட பாட்டு கத்துக்க போறாராம். கச்சேரி பண்ற அளவுக்கு கத்துக்கணும்னா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை கோயிலே ஆரம்பிக்கலாம். என்ன இன்னைக்கு உங்க வீட்டுல சாப்பிட கூட்டாங்களா? அது இல்ல, நான் சொல்லி கொடுத்த பாட்டுல நீங்க எந்த அளவுக்கு தேறி இருக்கீங்கன்னு நான் செக் பண்ண வேண்டாம்? டெஸ்ட் எல்லாம் எழுதிதாமா நாங்க இந்த வேலைக்கு வந்திருக்கோம். எப்படி தனியா கூட்டு போய் செக் பண்ண போறீங்களா இல்ல இங்கேயே செக் பண்ண போறீங்களா? இங்க இருந்து வெளியே கூட்டிட்டு போய். ஆ
நாடிருக்கும் நிலைமையில பாட்டு ரொம்ப தேவை தேவை சங்கீதத்தில் என்னுடைய சேவை இங்கு தேவை தேவை பாட்டில் உள்ள சங்கதியம் மானே 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 கேட்ட பின்பு பதில சொல்லு தேனி 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 பாட்டில் உள்ள சங்கதியம் மானே 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 கேட்ட பின்பு பதில சொல்லு தேனே நாடி இருக்கும் நிலைமையில பாட்டு ரொம்ப தேவை தேவை நாடி இருக்கும் நிலைமையில ஜதியிலும் எந்த சுதியிலும் பாடும் குரல் இருக்கு ஒரு வீரம் அதை பாடவா எது கருணை அதை சொல்லவா சனிதவ சனிதவ சனிதரி சனித நாடிருக்கும் நிலைமையில பாட்டு ரொம்ப தேவை தேவை சங்கீதத்தில் என்னுடைய சேவை இங்கு தேவை தேவை பாட்டில் உள்ள சங்கதியம் மானே 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 கேட்ட பின்பு பதில சொல்லு தேனே 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 எல்லாம் பாடட்டுமா தலைகீழ் ஆக்கட்டுமா சொல்ல இனித்திடும் சுவை கலைகளை இங்கு சேர்க்கட்டுமா இந்த தேர்வில் கண்மணி வெற்றி எனக்கா சொல்லு சனிரவ சனிரவ சனிரவி சனிர சனிரவ சனிரவரி சனிரவி சனிர சனிரவ மகரித நாடிருக்கும் நிலைமையில பாட்டு ரொம்ப தேவை தேவை சங்கீதத்தில் என்னுடைய சேவை இங்கு தேவை தேவை பாட்டில் உள்ள சங்கதியம் மானே 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 கேட்ட பின்பு பதில சொல்லு தேனே 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 பாட்டில் உள்ள சங்கதியம் மானே 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 கேட்ட பின்பு பதில சொல்லு தேனே இதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டா உனக்கு இதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டா உனக்கு ரொம்ப நல்லது சம்பளத்தை நான் தர்றேன் இந்த சமயத்துல இந்த இடத்துல என்ன இது அநியாயம் நாங்க வேலைக்காரங்க சார் இதெல்லாம் எங்களுக்குள்ள சகஜம்
ஆனா இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா போறது எனக்கு சகஜம் இல்ல. இந்த எஸ்டேட்டுக்குள்ள என்ன தப்பு தண்டை நடந்தாலும் அதுக்கு நான் தான் பதில் சொல்லணும். இன்னொரு நாளைக்கு நீ இந்த மாதிரி ஏதாவது பண்றத நான் பார்த்தேன், அந்த நாள் தான் நீங்க வேலை பார்க்குற கடைசி நாள். பி கேர்ஃபுல். சிவகாமணி, அவன் நாட்டுல ஒன்ன கட்டினே படாத பாடு படுறான். நீ எப்படி ரெண்டு வச்சுன்னு சமாளிக்கிற? அப்படி ஒண்ணும் சிரமம் இல்லைங்க. ஏன்னா 2 பேரும் அக்கா தங்கச்சிங்க. அப்படியா? எப்படி 2 பேரையும் முடக்கின? மூத்தவளுக்கு 8 வருஷமா குழந்தை குட்டி கிடையாது. எங்க வேற ஒருத்தி நான் கட்டிக்கணும்னு அவ தங்கச்சியே எனக்கு கட்டி வச்சுட்டா. உனக்கு பயங்கர லக்கு தான். நீங்க வேற. நான் படுற கஷ்டம் எனக்குல தெரியும். கஷ்டமா? என்ன மாதிரி கஷ்டம்? 2 பொண்டாட்டியுமே மடச்சாம்பரானிங்க. என்ன உபசரிக்கிறதா நினைச்சு ஒருத்தி மாத்தி ஒருத்தி என்ன படாது பாடுபடுத்துறாளுங்க. இப்படித்தான் பாருங்க, ஒரு நாள் பாலும் பழமும் கைகளில் ஏந்தி பவளவாயில் புன்னகை சிந்தி கோல மயில் போல் நீ வந்தாயே. தலை இருக்கும்போது ஏண்டி வாலாடணும்? என் மச்சானுக்கு நான் தான் பலகாரம் கொடுப்பேன். என் உரிமையில தலையிட்ட ஜாகிரதை. என்ன இந்த விட்டு வெட்டுறா? இருங்க இருங்க, நான் வரேன். எனக்கு மட்டும் நீங்க புருஷன் இல்லையா? நான் வச்ச இட்லி ஆகாதா? அடி, உங்க சண்டை அப்புறம் வச்சுக்கடி. எனக்கு பசிக்குது, சாப்பிட விடுங்கடி. உங்களை கட்டிட்டதுக்கு 2 கழுதைங்களை கட்டி இருக்கலாம். மூதேவிங்களா? தரையில கிடக்கிறதெல்லாம் வலிச்சு தின்னுங்கடி. நான் வேற இடம் பாத்துக்கிறேன். இப்ப புரியுதுங்களா என் கஷ்டம்? யோ, உன் கதையை கேட்ட பிறகு எனக்கு ஒரு பொண்டாட்டி கட்டிக்கிறதுக்கே பயமா இருக்கு. இதுக்கே பயந்துராதீங்க, இன்னும் நிறைய இருக்கு. நேரம் கிடைக்கும் போது அப்பப்ப அவுத்து விடுறேன். இப்போதைக்கு இதோட இறுக்கி கட்டு, வேலையை பார்ப்போம். காலங்காத்தாலே ஒரு பாடம் கேட்டேனே, நீ சொல்லி தந்தால் போதும் என் கல்லூரி பொன்மானே. என்ன பாடம்? அது என்ன பாடம்? காதல் பாடம், அது காதல் பாடம். காலங்காத்தாலே ஒரு வேலை இல்லாமே சிறு கல்லூரி பெண் பின்னால் சுற்றும் காதல் சின்னவனே. போது போது நீ கேட்ட பாடம் ஆகும் ஆகும் ரொம்ப காலம் காலம்.
பாடம் வயதானால் போகும் போகும் குளிப்பறையில் பாடும் பாடல் போலேதான் ஆகும் ஆகும் தனியாக சொல்லும் பாடம் இதுதானே வேணும் வேணும் துணையாக ஆக்கும் பாடம் அது ஒன்றே போதும் போதும் இளமையிலே கல் காதல் வயதினிலும் செய் காதல் இளமையிலே கல் காதல் வயதினிலும் செய் காதல் போகுது போகுது வாலிபம் தான் சீக்கிரம் நீ சொல்லடி சொல்லடி காலங்காத்தாலே ஒரு பாடம் கேட்டேனே நீ சொல்லித் தந்தால் போதும் என் கல்லூரி பொன்மானே காலங்காத்தாலே ஒரு வேலை இல்லாமல் சிறு கல்லூரி பெண் பின்னால் சுற்றும் காதல் சின்னவனே காதல் பாடும் சொல் காதல் பாடும் என்ன அது 250 கற்பூர மரம் 560 சாம்பிராணி மரம் இருக்குன்னு எழுதி வச்சிருக்கு. இங்க எண்ணி பாக்குறேன் 140 கற்பூர மரமும் 70 சாம்பிராணி மரம் தான் இருக்கு. மிச்சம் எங்க? ஏண்டா டேய் என்னடா பாத்துக்கிட்டு இருக்க? சீக்கிரம் ஐயா கோழியை தயார் பண்ணு போ. பொட்டையா சாவலா? உன்ன மாதிரி ஒரு கோழி போ. மூளையே இல்ல சார். யோ நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. காணாம போன மரம்லாம் எங்க போச்சு? வழக்கமா அனுப்புற இடத்துக்கு தான் அனுப்புறேன் சார். பொதுவா மூளை பெருசா இருந்தா உடம்பு சின்னதா இருக்கும், உடம்பு பெருசா இருந்தா மூளை சின்னதா இருக்கும். ஆனா உனக்கு மூளையும் பெருசு உடம்பும் பெருசு, ரெண்டுத்தையும் தப்பான ரூட்லயே செலவு பண்ற. என்ன பாக்குற? காணாம போன மரத்துல வித்து காசாக்கிட்டு எரிஞ்சு போச்சுன்னு எனக்கு கணக்கு எழுதி கொடுத்துருக்க. ஒண்ணு தெரியுமா, எனக்கு உடம்பு தான் சின்னது, மூளை பெருசு. சார் நான் இந்த ஊர்க்காரன், நீங்க இந்த ஊருக்கே புதுசு. என்ன பகிச்சுக்கிட்டு இந்த இடத்துல இருக்க முடியாது. நான் செய்யற தொழில் உங்களுக்கு புதுசா இருக்கலாம், ஆனா இதுக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கு இது புதுசு இல்ல. உங்களுக்கு சின்ன வயசு, கல்யாணமே ஆகல, வீணா தகராறு பண்ணாம நான் கொடுக்கிற பங்கு வாங்கிக்கங்க. 50-50. ஏயா இவ்வளவு நாளா இதே தொழில் பண்ணிட்டு இருக்க, இது எப்படி பகிரங்கமா பேசுறது? எவனா பாத்துட்டு போய் ஆபீஸ்ட வச்சு வச்சானா என் நிலைமை என்ன ஆகுது? நான் நீ வீட்டாண்ட வர்றேன், வாங்க சார். என் பங்கு பணத்தை எடுத்து வை. எனக்கு கொஞ்சம் அவசரமா பணம் தேவை, அதான். இந்த பார், ஒன்னை என்னையும் தவிர இந்த மேட்ரு யாருக்கும் தெரியாது. ஓகே சார். இதெல்லாம் பங்கு கொடுத்த பிறகுயா? ஓகே சார். வாங்க சார் வாங்க. ஹலோ, தப்பா நினைச்சுக்காதீங்க, நம்ம கூட 4 ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க. அவங்களும் பாட்டியில கலந்துக்கலாமா? தாராளமா கூப்பிடுங்க. ஏங்க அவரே வர சொல்லிட்டாரு, இறங்க. வாங்க சார் வாங்க, சாப்பிடுங்க. நான் சாப்பிடறதுக்காக வரல, கவர்மெண்ட்டுக்கு தெரியாம நிறைய மரங்களை திறனதுனால உன்னை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன். ஏய், நீ ஞாபகம் வச்சுக்க, நான் நாகப்பாம்பு. வழிய சீக்கிர வரைக்கும் பகைய மறக்க மாட்டேன்டா. டேய், மரங்களை திறனதும் இல்லாம டைலாக் பேசுற டைலாக். ஏறா வண்டியில. வர்றேன் சார் வர்றேன். நன்றி சார். உங்களை போல நல்லவங்க இருக்கிறதுனால தான் நாட்டுல மழையே பெய்யுது சார். நல்லவங்க இருக்கணும்னு அவசியமே இல்லைங்க. இவனை மாதிரி கெட்டவனுங்க மரத்தை வெட்டாம இருந்தாலே மழை தன்னால பெய்யும். ஏயா, உன் பொண்டாட்டிங்கன்னா இப்ப தகராறு இல்லாம இருக்காங்களா? இப்போ அதே கதாங்க. ஐயோ, நீ 2 பேருக்கும் ஒரே வேலையை கொடுத்தா இப்படிதான் தகராறு. வேலையை ஆளாளுக்கு பிரிச்சு கொடுத்துரு, சரியா இருக்கும் பாரு. இதே யோசனை முன்னாடி எனக்கு வந்து ஒரு நாள் பாருங்க. அடியவல்லி, கால் வலிக்குது, கொஞ்சம் அமுக்கி விடுறே. அமுக்கி விடுறேன் மாமா.
வலி பஞ்சா பறக்குதே. ஏயா அவ அமைக்கினாதான் உனக்கு இனிக்குமா? ஏ என்ன கூப்பிட்டா நான் அமுக்க மாட்டேனா? அட யார் அமுக்குனா என்னடி, மொத்தத்துல கால்வலி நல்லானா போதும். அது ஆண்டவர் 2 கால கொடுத்திருக்கான்ல, இந்த கால் சும்மாதான் இருக்குது, இதை அமுத்த நீ. ஐயோ ஏண்டி என்னோட கால் அடிச்ச? கரப்பாம்பூச்சி வந்துச்சுக்கா? காலை விடுங்கடி. நீ சும்மா இருமச்சா, என் கால் அடிச்சா நான் அவளை சும்மா விட்டுவேன? இருடி உன்னை பாக்குறேன். ஐயோ நீ கம்மியா மச்சா, இன்னைக்கு நான் உண்மையெல்லாம் அதுக்கப்புறம் புத்தூர் வைத்தியர்கிட்ட போய் 6 மாசம் எண்ணெய் வச்சு கட்டினதுக்கு அப்புறம் தான் காலே சரியாச்சு. யோ, உனக்கு சாவு உன் பொண்டாட்டிங்களாலதான். என்னங்க சொல்றீங்க? ஆமாயா, காலுன்னு தொட்டு புத்தூருக்கு போனேன். இதே தலையை கொடுத்துருந்தா என்ன ஆயிருக்கும் கொஞ்சம் நினைச்சுப்பார். தலைவலி என்ன, இனிமே பாம்பு கடிச்சா கூட பொண்டாட்டிக்கிட்ட சொல்ல மாட்டேன். சுப்பிரமணி, எஸ் சார். தாஜ்மஹாலை கட்டினது யார்? தாஜ்மஹாலை யாரு கட்டினதுதானே கேட்டேன். நீ என்னவோ தாஜ்மஹாலை திருந்த மாதிரி அழுகுறிய. சத்தியமா நானும் எங்க அப்பா கட்டல சார். இத சொல்லி தொலைக்க வேண்டியதானே, இதுக்கு ஏன் அழுவுற? உங்களை எல்லாம் கட்டிக்கிட்டு மாரடிக்க வேண்டியதா இருக்கு. உட்கார்றா. ஹெட் மாஸ்டர் சார், வாசன பையா, உங்களை தான் பார்க்க வந்தேன். பாத்துட்டு போய. எதுக்கு வந்தேன்? சரியா போச்சு, நீ யோசனை பண்ணிக்கிட்டு நான் பாடத்தை நடத்துறேன். கொஞ்சம் காதை கொடுங்களேன். என் காது எடுத்து கொடுக்கற மாதிரி இல்ல, நீ தான் சொல்லணும். அந்த புது ஆபீசருக்கும் உங்க பொண்ணுக்கும் கசமுசா தான் சொல்லையா. அவங்க கொஞ்சுறதும் கொலாவுறதும் லைலா மஜ்னு கேட்டாங்க போங்க. நீ நேர்ல பாத்தியா? இந்த கண்ணால பார்த்தேன். எனக்கே ஒரு மாதிரியா இருந்துச்சு. அதனால சீக்கிரமா அவங்களுக்கு கல்யாணத்தை முடிங்க. என் மனச பறி கொடுத்து உன் மனசில் இடம் பிடிச்சேன். என் மனச பறி கொடுத்து உன் மனசில் இடம் பிடிச்சேன். கத்து தந்த வித்தை எல்லாம் காட்டட்டுமா கண்ணே கண்ணே. என் மனச பறி கொடுத்து உன் மனசில் இடம் பிடிச்சேன். என் மனச பறி கொடுத்து உன் மனசில் இடம் பிடிச்சேன். கத்து தந்த வித்தை எல்லாம் காட்டட்டுமா கண்ணே கண்ணே. கத்து தந்த வித்தை எல்லாம் காட்டட்டுமா கண்ணே கண்ணே. என் மனச பறி கொடுத்து சின்ன கண்ணு ரெண்டும் என்னை பந்தாடு. வண்ண வண்ண கண்ணங்களில் காதல் முத்தாடு. சின்ன சின்ன கண்ணு ரெண்டும் என்னை பந்தாடு. வண்ண வண்ண கண்ணங்களில் காதல் முத்தாடு. ஒரு ஜோடி நெஞ்சுக்குள்ள
வெட்கம் கூந்தல்களில் ஊஞ்சல் கட்டி சாய்ந்தாடவாம் என் மனச பறி கொடுத்து உன் மனசில் இடம் பிடிச்சேன் என் மனச பறி கொடுத்து உன் மனசில் இடம் பிடிச்சேன் கத்து தந்த வித்தை எல்லாம் காட்டட்டுமா கண்ணே கண்ணே கத்து தந்த வித்தை எல்லாம் காட்டட்டுமா கண்ணே கண்ணே என் மனச பறி கொடுத்து பச்சரிசி புன்னகையில் முத்து சிந்தாதோ பக்கம் வந்து தொட்டவுடன் மின்னல் மின்னாதோ பச்சரிசி புன்னகையில் முத்து சிந்தாதோ பக்கம் வந்து தொட்டவுடன் மின்னல் மின்னாதோ மலரோடு தென்றல் வந்து விளையாடி செல்லும் போது மனதோடு ஆசை வந்து உறவாட வந்தேன் அம்மா இளமை இனிமை சுவைத்தேனே இனிமேல் தினமும் சுகம்தானே கதை சொல்வேன் அடி மானே உன்னை கொண்டாடுவேன் நானே நீ சொல்லி தந்த பாடமெல்லாம் நான் பாடவாம் என் மனச பறி கொடுத்து உன் மனசில் இடம் பிடிச்சேன் என் மனச பறி கொடுத்து உன் மனசில் இடம் பிடிச்சேன் கத்து தந்த வித்தை எல்லாம் காட்டட்டுமா கண்ணே கண்ணே கத்து தந்த வித்தை எல்லாம் காட்டட்டுமா கண்ணே கண்ணே என் மனச பறி கொடுத்து ஒரு மாணவனுக்கு டிசிப்ளின் தான் முக்கியம். நீ டைமோட ஸ்கூலுக்கு வந்தாதான் படிச்சு பாஸ் பண்ண முடியும். சாரி சார், லேட் ஆயிடுச்சு. இனிமே கரெக்டா வந்துடுறேன். வெரி குட், கோ. சரி. ஹெட் மாஸ்டர் ஐயா, உங்களுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு, மறந்துட்டேன், வாங்கிக்கங்க. என்னைக்கு தாயா நீ ஞாபகமா கொண்டாந்து கொடுத்த? ஒரு நாளைக்கு நீ ட்ரெஸ் எல்லாம் மறந்துட்டு நிர்வாணமா வரப்போற. போ. ஊங்காத. கல்யாணி, கல்யாணி, ஏன் கத்துறீங்க? ஏன் கத்துறனா? நான் மோசம் போயிட்டேன்டி. நான் மோசம் போய் 20 வருஷம் ஆகுது. நீயா? ஆமா. எப்படி? என்னைக்கு நீங்க என் கழுத்துல தாலி கட்டினீங்களோ அன்னைக்கே நான் மோசம் போயிட்டேன். விளையாடுறி. நம்ம பொண்ணுக்கு யார மாப்பிள்ளைன்னு முடிவு பண்ணவோ அவன் உண்மையான ஆபீசர் இல்லையா? லெட்டர் வந்திருக்கு. என்னது? 20 வருஷத்துக்கு அப்புறம் இன்னொரு தடவை மோசம் போயிட்டேனா? எங்க? இப்ப நம்ம பொண்ணு எங்க? அந்த பயலுக்கு தான் பாட்டு கத்து கொடுக்க போயிருக்கா. நீங்க என்ன பண்றீங்க? உடனே போய் அவளை கையை பிடிச்சு தரத்தரன்னு எடுத்துட்டு வாங்க. நான் வரேன். ஐயோ ஐயோ ஐயோ. பாட்டு பாடினா பயிரெல்லாம் தானே வளரும்னு சொல்லுவாங்க, மாடுலாம் தானே பால் கறக்குன்னு சொல்லுவாங்க. அப்பெல்லாம் நான் அதை நம்ப மாட்டேங்க. இப்ப மட்டும் எப்படி நம்புறீங்க? நம்ம லவ் வளருதுங்களே, நம்பிதானே ஆகணும். அப்போ நீங்க என் பாட்டை லவ் பண்றீங்க, என்ன லவ் பண்ணல. அதுல ஒண்ணும் சந்தேகமே இல்லைங்க. வேணும்னா உங்க வீட்டுல இருக்கிற கண்ணாடியில உங்க முகத்தை பாருங்க, அது சரின்னு உங்களுக்கே புரியும். உங்களை பாட்டு கத்து கொடுக்க வந்தியா, பாக்ஸிங் கத்துக்க வந்தியா? பாட்டு அவங்க தாங்க கத்து கொடுக்குறாங்க, பாக்ஸிங் தான் நான். பாக்ஸிங் நீங்க கத்து கொடுக்குறீங்களா? உங்க உடம்புக்கு ஒத்துக்காத. பாட முடிஞ்சு போச்சுல, வா. ஏங்க மங்களம் பாடலங்க. விட்டா பாடிட்டீங்க தானே, கூட்டு போறேன், வா. இந்த உன் மக நீயே பேசு. இந்த பாருடி, நல்லா கேட்டுக்க. இந்த நிமிஷத்துல இருந்து அந்த பையன்கிட்ட பேசுறதோ பாட்டு கத்து கொடுக்கறதோ எதுவுமே இருக்க கூடாது. என்னமா காரணம்? இதுல சமந்தேண்டி, 10 மாசமா சமந்தேண்டி. உன்னை பெத்தபடி எங்கிட்ட காரணம் கேக்குற? அம்மா, என்ன பெத்ததுக்கு பதிலா ஒரு ரேடியோவையோ டேப் ரெக்கார்டரையோ பெத்திருக்கலாம். அதுதான் சுவிட்ச் போட்ட உடனே பாட்டு சுவிட்ச் போட்டா நிறுத்தும். நான் உயிருள்ள பொண்ணுமா, அதனால. கல்யாணி சுமார். கீதா, நான் சொல்றத கவனமா கேளு. இனிமே நீ இவனோட தான் பழகணும், பார்க்கணும், பேசணும். புடி. இத மீறி ஏதாவது பண்ணுன கொலை பண்ணிடுவேன், ஜாக்கிரதை. நிறுத்துங்க, இதுதான் நம்ம வீடு. இதுதான் உங்க வீடா? எஸ் சார். வாசல் வரைக்கும் வந்துட்டீங்க.
காபி சாப்பிட்டு போலாமே. காஃபி சார் நான் வந்ததுல இருந்து இங்க தான் காபி டிஃபன்லாம். அப்போ ஹோட்டல ஹோட்டல்ல கிட்டத்தட்ட மெஸ் மாதிரி. நல்லா இருக்குமா? அதை நீங்க சாப்பிட்டு பார்த்து தான் சொல்லணும். ஓகே. நீ வண்டியில இரு, 5 நிமிஷத்துல அவர் வந்துருவாரு. என்னையா அவரையா? சொல்றத கேளுப்பா. நீங்க வாங்க. நோ அவரும் வரட்டும். நான் நினைச்சேன் நீங்க கூப்பிடுங்க. என்னங்க இதெல்லாம்? எனக்கு பிடிக்காது. எனக்கு பிடிக்கும், நீங்க சுத்துங்க. தள்ளு, நான் இவருக்கே சுத்திடுறேன். இப்படி சுத்தி ரொம்ப நாளாச்சு. வை. வாங்க. சௌரியமா? அவ சௌரியமா தான் இருப்பா. சார் சார், இதுதான் என் பொண்ணு கீதா. ஹலோ, நைஸ் மீட்டிங் யூ. நாங்க சொல்ல என்னத்த சொன்ன? அம்மா, இவர் தான் ஆபீசர். கும்பிடு கும்பிடு. என்ன காபி கொண்டா. கம் கம். டேக் யூர் சீட். அலைரா மூதேவி. ஏங்க, உங்க ரயில் பிரயாணம் எல்லாம் எப்படி? பிரமாதமா இருந்ததுங்களா? அவர் பிரயாணத்தை பத்தி கேட்டேன். பிராணனை வாங்குறான். கொண்டா சீக்கிரம். கொண்டா, எடுத்துக்கங்க. காப்பி போட்டதே உங்களுக்காகத்தான். என் பொண்ணு கையால போட்டது. சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. பிரமாதங்க. இவர் ஐயா உங்களுக்கு ஸ்ட்ராங் டீ. டீயா? காபிங்க. காஃபியா? ஸ்ட்ராங். காட்டிலாக்க அதிகாரி இல்ல, அதான் தொழில் ரீதியா காப்பியை டீங்கிறாரு. என்னங்க, முக்கியமானதை சொன்னீங்களா? சொல்லிட்டேனே. அவர் டீன்னாரு, நான் காபின்ட்டேன். அது இல்ல, கீதா கையால போட்ட காப்பின்னு. அதை நான் சொல்லிட்டேன். உனக்கு வேற வேலையே இல்லையா? எனக்கு இவரு கூட தாங்க வேலை. அப்போ வரட்டுங்களா? முதல்ல உன் பேரை மாத்தியா? எதுக்கு சார்? உன் பேர் பாண்டியராஜன், என் பேர் ஆனந்தராஜன். 2 பேர் சுருக்குமா ராஜன் வச்சுக்கிட்டோமா? கவர்மெண்ட்ல எனக்கு வர வேண்டிய லெட்டர்லாம் உனக்கு வந்துருது, உனக்கு வர வேண்டிய லெட்டர் எனக்கு வந்துருது. ஒரே கன்ஃபியூஷன். இதே குழப்பம் தான் சார் எங்கேயும். நிறைய பேர் நீங்க தான் நான் நினைச்சு ஏகப்பட்ட மரியாதை கொடுக்குறாங்க. இவ்வளவு ஏன் இந்த ஹெட்மாஸ்டர் வீடு இல்லைங்க, அவங்க கூட நான் தான் ஆபீசர் நினைச்சு நமக்கு ஏக மரியாதை. எனக்கு இன்னைக்கு தான் தெரிஞ்சு நீங்க வந்த பிறகு எனக்கு அந்த வீட்டுல மரியாதை குறைஞ்சிருக்கு. யோ, யார் யார்கிட்ட மரியாதை எதிர்பார்க்கணும் ஒரு வருஷத்துல? அந்த குடும்பமே ஒரு லூசு குடும்பம். அவங்க கிட்ட போய் என்ன பெரிய மரியாதை? கரெக்ட் சார். நான் இவ்வளவு நாளா இங்க இருந்து கண்டுபிடிச்ச விஷயத்த நீங்க வந்த ஒரே நாள்லயே கண்டுபிடிச்சீங்க. அதனாலதான் சார் நீங்க சீனியர், நான் ஜூனியர். நினைச்சேன். போய் லக்கேஜ் எடுக்க சொல்லு. நீங்க போற வாட்ச்மேன்ல? நம்ம வாட்ச்மேனா? அவனுக்கு 2 பொண்டாட்டி சார். அவங்கள கவனிக்க அவனுக்கு சரியா இருக்குது. ரெஸ்ட் கிடைக்கும் போது அப்பப்ப வேலைக்கு வருவான். கல்யாணி, என்னங்க? என்ன இருந்தாலும் ஆபீசர் தான். ஆமாங்க, ஆபீசருக்கால அந்த முகத்துல சொட்டுது. போயும் ஒரு வெறும் பயல நாம ஆபீசர்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். இத்தனை நாள் நம்ம கிட்ட பழகிக்கிட்டு இருந்தானே, ஒரு வார்த்தை சொன்னா நான் ஆபீசர் இல்லன்னு. திருட்டு பையன். நாளைக்கே சாப்பிட கூட்டு வர்றேன். யார? திருட்டு பையலையா? அவனை இல்ல, ஆபீசர கூட்டு வாங்க. எதுக்கு? நல்லா விசாரிச்சுக்குங்க, இவராவது ஆபீசர் தானான்னு. அது வாஸ்தவம் தான். நல்லா விசாரிக்கிறேன். பலரும்
சூடினே பொன்மாலையில் ஆயிரம் ஜாடை சிந்தும் பார்வை உடல் நாடகம் அழகிலே தோன்றும் வண்ணக்கோலம் காதல் காவியம் தேவி உன் கோவில் தேடி தீபம் ஏற்றினே பூஜை காணவே தேனே சென்றேன் மானே வானவில் ஊஞ்சலில் இளஞ்சோடிகள் பண்பாடுது மௌனமே ராகமாய் சுகம் கோடியே கொண்டாடுது வாசனை மோகம் தந்த தேகம் கோகை ஊட்டுது பூச்சரம் போலே வந்த வேகம் எல்லை மீறுது ராணி எந்தன் காதல் ராணி பட்டம் சூட்டவா என்னை ஆடவா தேனே செந்தேனே மானே பொன்னானே மலரும் பூவே மலரும் காற்றே மலரும் பூவே மலரும் காற்றே தேனே செந்தேனே மானே பொன்னானே எங்கடி போற? ஆரம் சத்தம் கேட்டவன வந்துட்டான். இனிமே அந்த வெறும் பையில நீ பார்க்கவும் கூடாது, அவங்க கிட்ட பேசவும் கூடாது. போடி உள்ள. போ. கீதா இல்லைங்களா? டைப் படிக்க போயிருக்கா. எப்ப இருந்து டைப் கிளாஸ் போகுது? இன்னையில இருந்து தான். பொம்பளை பிள்ளைங்க ஏங்க ஏங்க உட்காரும் போது சேரலாம் தெரியுறீங்களா? மருந்து அடிக்கிறேன்ப்பா. நான் நினைச்சேங்க உங்க வீட்டுக்கு வரும்போதெல்லாம் ஒரே பூச்சி தொல்லை. பூச்சி மட்டும் இல்லப்பா, கண்ட பயிலுங்க வந்து உட்கார்ந்துறானுங்க. உட்கார்ந்தா எந்திரிக்கிறதே இல்ல, ஆறு அறுக்குறானுங்க. இப்ப மருந்து அடிக்கிறேன்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல உள்ள தூக்கி போட்டு எல்லாத்தையும் பூட்ட போறேன். என்ன அங்கிள்? வாடா. பெரியவங்க சொல்லுவாங்க முதல்ல வாழல அப்புறம் தையல கடைசியில கையிலன்னு. உங்க வீட்டுல என்னடான்னா எனக்கு முதல்ல வாழை இலையில கவனிச்சாங்க, நேரடியா கைக்கு வந்துட்டாங்க. ஏண்டா நான் வந்த புதுசுல ஆகான்னு கவனிச்சாங்க, இப்ப என்னடான்னா நான் உள்ள வந்தால போர் அடிச்ச மாதிரி பேசுறாங்க. என்ன விஷயம்? இது கூட தெரியாதனால தான் அந்த ஆனந்த் ஆபீசரா இருக்காரு, நீங்க அவருக்கு கீழே வேலை செய்றீங்க. அவர் ஆபீசருக்கு படிச்சிருக்காரு, அதனால அந்த வேலை செய்யறாரு. நீங்களும் ஆபீஸருக்கு படிச்சிருந்தா எங்க அக்கா உங்களுக்கு கட்டி கொடுத்திருப்பாங்கல்ல. என்னடா சொல்ற? எங்க அக்காவை அந்த ஆனந்த் ஆபீசருக்கு கட்டி கொடுக்கறத எங்க அப்பா அம்மா பேசிக்கிறாங்க. ஏண்டா நான் உங்க அக்கா கிட்ட எப்படி பழகிறேன்னு உங்க அப்பா அம்மாக்கு தெரியல, எப்படிடா திடீர்னு வேற ஒருத்தர் கட்டி கொடுப்பாங்க?
நீங்க நிஜமான ஆபீசர்னு பேசாம இருந்தாங்க. இப்பதானே தெரியுது நீங்க டூப்ளிகேட் ஆபீசர்னு. என்னைக்குடா நான் உங்ககிட்ட ஆபீசர்னு சொன்னேன்? நீங்க ஆபீசர் இல்லைனாவது எங்க கிட்ட சொல்லிருக்கலாம்ல. ஆஹா, இப்ப அந்த ஆள் ஆபீசர் இல்லைன்னா வேற எவனா கன்சாமி ஆபீசர் வந்தா உங்க கட்டி கொடுத்தீங்களா? ஆமா, அதுல என்ன உங்களுக்கு சந்தேகம்? என்ன ஜாதிரா உங்க ஜாதி? ஆபீசர் மாப்பிள்ள தான் கட்டிக்கணும்ன்ற ஜாதி. எங்க ஜாதி பத்தி என்ன வேணா சொல்லிக்கோங்க. என்ன எங்க அக்காவை மட்டும் திட்டாதீங்க. உங்களை பார்க்க கூடாதுன்னு சொன்ன போது எங்க அக்கா எவ்வளவு அழுதுச்சு தெரியுமா? அழுது என்ன பிரயோஜனம்? என் மேல ஆசை இருந்தா என்ன பார்க்க ஏதாவது ஐடியா பண்ணிருக்கோனா? உங்களுக்கு தான் தெரியுமே எங்க அக்கா கொஞ்சம் மூளை கம்மின்னு. அதனாலதான் என்ன லவ் பண்றா. இப்ப நான் சொல்ற மாதிரி நீ செய்யற. ப்ளீஸ் கம் இன். கூப்பிட்டீங்களா? உட்காரு. நினைச்சேன். ஓகே, அந்த மேட்டர் என்னாச்சு? இந்த சந்திர கடத்தல். ஆ, சார், இந்த சந்திர கடத்தல் கேஸ்ல எவிடன்ஸே இல்ல தெரியல. நாகப்பணம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க சார். ஷிட். நான் போய் சொன்னேன் பாத்தியா, அரசியல் செல்வாக்குள்ள உங்களை தண்டிக்கிறது அவ்வளவு சுலபமான விஷயம் இல்ல. ஓகே, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயமா நான் கன்சல்ட் பண்ணணும். அந்த ஹெட் மாஸ்டர் பொண்ணு கீதாவை பத்தி நீ என்ன நினைக்கிற? அதே ஏன் சார் என்கிட்ட கேக்குறீங்க? நான் இங்க வரதுக்கு முன்னாடி நீங்க வந்துட்ட. அது மட்டும் இல்ல, நான் மெட்ராஸ்ல வரும்போது அந்த பொண்ணை பார்க்க சொல்லி என் ஃப்ரெண்ட் என்கிட்ட சொல்லிட்டான். அந்த பொண்ணு எனக்கு மேட்ச் இருக்குமா? மேட்ச் மேட்ச். நீங்களே தான் எதிரில் பாத்தீங்களே. பார்த்தேன், அழகாத்தான் இருக்கா. ஆனா இந்த குணம், கேரக்டர் இதெல்லாம் சரியா இருந்தா தான் முடிவு எடுக்க முடியும். வாட்ஸ் யுவர் ஒப்பீனியன்? அழகு, குணம், பண்புல சுத்த தங்க சார். வெரி குட். அப்புறம் பாட்டு பாடிச்சுன்னா நீங்க ஸ்டீரியோ டேப் ரெக்கார்ட்ல ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டு ராத்திரி பூரா கேட்டே இருப்பீங்க. இந்த இந்தியில பாடுவாங்களே லதா மங்கேஷ்கர், ஏங்க அவங்க அக்கா ஆஷா போன்ஸ்ல அளவுக்கு பாடும். ஓஹோ, லதா மங்கேஷ்கர் அக்கா தான் ஆஷா போன்ஸ்லே. அது சரியா தெரியலங்க. நினைச்சேன். ஓகே, அப்ப பொண்ணு பிரமாதம் சொல்லுங்க. பொண்ணு நல்ல பொண்ணுதான். ஆனா ஆ, ஆனா ஆனா என்ன ராஜன்? இந்த சந்திர கட்ட வியாபாரமா நம்ம என்ன பண்ணோம் சார்? இப்போ அதெல்லாம் எதுக்கு ராஜன்? முக்கியமான இடத்துல சஸ்பென்ஸ் சொல்ற பத்தியா? அந்த பொண்ணு கீதா சார், இவ்வளவு திறமைசாலியான அந்த பொண்ணுக்கு ஆண்டவன் வச்ச ஒரே குறை, அது கொஞ்சம் லூசு சார். அதை ஹிஸ்டீரியான்னு சொல்ல முடியாது, பைத்தியம்னு சொல்ல முடியாது, மரக்கரண்டு பூச்சின்னு சொல்ல முடியாது. மொத்தத்துல அதுக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு எல்லாருமே பேசுறாங்க சார். அதுக்கு ஒரு வலிப்பு வருது சார். காக்கா வலிப்பான்னு கேட்டா இல்ல, மைனா வலிப்புன்னு சொல்றாங்க சார். சார், நல்ல மாடா இருந்தா உள்ளூர்லயே வேலை போயிருக்காது. நீங்க வந்த உடனே உங்களை ஓஹோன்னு புகழ்ந்து பயங்கரமா உபசரிச்சிருப்பாங்களே. அந்த பொண்ணுக்கு இவ்வளவு நல்லா கல்யாணம் ஆகிறதுக்கு காரணமே அது லூசு. நினைச்சேன் ரமா என் தங்கச்சி உங்களுக்கு ரொம்ப பொருத்தமா இருக்குன்னு சொல்லும் போதே நினைச்சேன் இதுல ஏதோ சஸ்பென்ஸ் இருக்கு. அந்த விஷயம்லாம் இந்த அண்டர் கரண்ட் தான் சார். இன்னொரு சஸ்பென்ஸ் சொல்றேன். நானும் இங்க வந்த உடனே என்ன இந்த மாதிரி 2 தரம் பிரமாதமா கவனிச்சாங்க. நான் என்ன அந்த பொண்ணு மாதிரி லூசா? உங்களை மாதிரி புத்திசாலி, நைஸா தப்பிச்சிட்டேன். நினைச்சேன். கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய். ஏன்னா இது உங்க வாழ்க்கை பிரச்சனை. நல்லா யோசிச்சுங்க. எப்படி அது? அதை பத்தி நாம ஏன் சார் கவலைப்படணும்? அது ஒரு லூசு, அதுக்காக ஒரு லூசு பிறக்காம இருப்பான். நாமெல்லாம் புத்திசாலிகள், அதை ஞாபகத்தில் வச்சுக்க. டேய், பெட்டியை விட்டு பாம்பு வெளியே வந்தாச்சு. இனி பழிதிக்காம படுக்க கூட போகாது. என்ன நீங்க இந்த பக்கமா வந்துட்டு நம்ம வீட்டுக்கு வராம போறதாவது? கல்யாணி, யாரு வந்திருக்கா பாரு, உட்காருங்க. வாங்க தம்பி. வணக்கம்மா. வாங்க. சும்மா அப்படியே சும்மா உங்களை பாத்துட்டு போலான்னு வந்தேன். இது உங்க வீடு மாதிரி, எப்ப வேணாலும் நீங்க வரலாம் போலாம். கீதா, கூப்பிடு. என்னமா? வாங்க சார். ரமா அக்கா உங்களை பத்தி எழுதியிருந்தா. என்ன எழுதியிருந்தா தெரியுமா? என்ன நீ எழுதலான்ற? கெக்க பக்கன்னு வளர்றிய. வளர்ந்துட்டாளே தவிர குழந்தை மாதிரி விளையாட்டு புத்தி. சரி சரி,
போய் தம்பிக்கு டிஃபன் காப்பி எடுத்துட்டு வா போ. வை வை. சாப்பிடுங்க தம்பி. வீட்டு லட்டு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு சார். ஆனா லட்டு நல்லா இருக்கா? இல்ல சுத்தமான நெய்யினால் செய்யப்பட்டதுன்றாங்க. நல்லாவே சாப்பிடுறது. ஏ கீதா, பரவாயில்ல ஆபீசர் சார், மகமாயி மனசு வச்சா எல்லாம் நல்லபடியா நடக்கும். மகனே, கூப்பிட்டியாடா? கீதா, நான் கீதா இல்லடா, மகமாயி. கூப்பிட்டதும் வந்துட்டேன். உன் குலதெய்வமான எனக்கு படியல் வச்சு பூஜை பண்ணுவியே, இப்ப ஏண்டா நிறுத்திட்ட? தாயே, இந்த வருஷம் நடத்திடுறோம்மா. ஏதோ மறந்து போச்சு. தெய்வத்தையே மறந்துட்டீங்களா? கண்ட கண்ட பசங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்து விருந்து வைக்கிறீங்க, எனக்கு படிக்க முடியலையா? யாரா நீ? ஆபீசர், உனக்கு இங்க என்னடா வேலை? கூப்பிட்டாங்கன்னு வந்தேன். மரியாதையா எந்திரிச்சு திரும்பி பார்க்காம ஓடு. ஐயோ, ஆபீசர் சார், ஆபீசர் சார். சரிடி. கீதா, கீதா ஏங்க ஆ, இதுக்கு முன்னாடி நம்ம பொண்ணு மேல இந்த மாதிரி சாமி வந்ததே இல்லையே. வருஷா வருஷம் படையல் போடுறத நிறுத்திட்டோம் இல்ல, அதனால வந்த வெனடி. ஆபீசர் பயந்துருப்பாரா? நானே பயந்து நடிகிட்டு இருக்கேன், பயந்துருப்பாராவதா? இருந்தாலும் விடப்படாது, பேசி பாப்போம். அம்மா, அம்மாடி, என்ன நடந்துச்சு? ஆபீசர் எங்க? அவர் ஓடின ஓட்டத்துக்கு இப்ப பம்பாயில இருப்பாரு. முதல்ல இந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மாரியாத்தாளுக்கு ஒரு பூசையை போட்டணுங்க. மாரியாத்தாளுக்கு மாத்திரம் இல்ல, இவளுக்கும் பூஜை போடணும். ஏன்? ஒரு பாக்கெட் லட்ட தின்றுக்கா. சும்மா இருங்க. ஆமா. சரி, லட்டு குட்டு. நான் காசுக்கு சொல்லலடி, அவ வயிறு என்ன ஆயிருக்குமோ. நீ மட்டும் சொல்லலன்னா நான் ரொம்ப ஆபத்துல மாட்டிக்கிட்டு இருப்பேன். என்ன சார்? அதான் அந்த கீதா சாமி வந்து என்ன ஆட்ட ஆடிட்டா, தப்பிச்சோம் பொழைச்சோம் ஓடி வந்துட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் ராஜன். எனக்கு எது சார் தேங்க்ஸ்லாம்? நீங்க நல்லா இருந்தா நான் நல்லா இருப்பேன் சார். உங்களுக்காக என்னென்ன செய்யணும் அதெல்லாம் எனக்காக செஞ்சுக்கிற மாதிரி தானே. என்னங்க, குருக்கள் சாமி கிட்ட சொல்லி பூசையை நல்லபடியா செய்ய சொல்லுங்க. நம்ம கீதா மேல சாமி வர்றது நிக்கணுங்க. அன்னைக்கு அந்த ஆபீசர் முன்னால இவ அந்த ஆட்டம் ஆடலைன்னா இதுக்குள்ள கல்யாணமே முடிஞ்சிருக்குமே. அக்கா அடிச்ச சாமி தானே ஆடிச்சு. ஆமாமா, எனக்கு எப்படி வந்துச்சுன்னு தெரியலையே. சரி வாங்க, யாருக்கு சாமி கிட்ட கேப்போம். மாரியாத்தாளுக்கு தான் தெரியும். செருப்ப கழட்டி விட்டு வாங்க. ஆமா ஆமா, கழட்டுமா செருப்ப. ஏன் கல்யாணி, ஆ? என்ன அது காக்கா சத்தம் கேக்குது? இந்த ஊர்ல தான் காக்காயே கிடையாது. அதானே. அது காக்கா இல்லப்பா, குயிலு குயிலு. அறிவு கட்டவள, குயில் என்ன காக்கான்னா கத்த, கூன்னு கூவுண்டி. அது குயில் தாம்மா. குளிர்ல தொண்டை கட்டிக்குச்சு, அதான் குரல் ஒரு மாதிரியா இருக்கு. என்னங்க இவன் குயிலுக்கு தொண்டை கட்டி இருக்குதுங்கிறான்? குயிலுக்கு தொண்டை இருக்கு, அதான் கட்டி இருக்கு. ஆமா. வாங்க. அம்மா, ஆ? நீங்க போய் பூஜைக்கு ஏற்பாடு பண்ணுங்க, நான் கொஞ்சம் பக்கத்துல போயிட்டு வந்துடுறேன். உனக்காகத்தான் பூசையே ஏற்பாடு பண்ணிருக்கு, பக்கத்துல போயிட்டு வரியா? திடீர்னு வயிறு சரியில்லைம்மா, கொஞ்சம் அவசரமா போகணும். அக்கா, நான் வேணா தொடுத்து வரட்டுமா? சி போடா, நானே போய்க்கிறேன். மாதிரி ஒரு ஆட்டம் போட்டேன் பாருங்க, அத பார்த்து அந்த ஆபீசர் அசத்து ஓடியே போயிட்டாரு.
இப்படி நான் சொன்ன மாதிரி நீ செய்யலனா என்ன ஆயிருக்கும்? அந்த ஆளு உன்னை லவ் பண்ணிருப்பான். அப்புறம் என் நிலைமை என்ன? நல்ல பிளான் பண்ணி அந்த ஆளை முட்டாளாக்கிட்டீங்க. இதெல்லாம் எதுக்கு? இதுக்குதான். ஐயோ, விடுங்க. அந்த மேனேஜரே இப்ப பார்த்தாலும் நான் விடுற மாதிரி இல்லை. கந்தாய நமஹ குஹாய நமஹ. ஆமா கல்யாணி, பூஜை எல்லாம் முடிஞ்சு போச்சு. தீபாராதனை ஒண்ணுதான் பாக்கி. இன்னும் இந்த கீதாவை காணுமே. என்ன என்ன பண்ண சொல்றீங்க? இந்த வரேன்ட்டு போனா இன்னும் காணோம். அம்மா, இந்த மாதிரி சின்ன பசங்களா இருந்தா எங்க வேணா போயிட்டு வரலாம். அக்கா பெரிய பொண்ணு இல்ல, மறைவான இடம் பார்த்து போவேன்னா கொஞ்சம் லேட்டு தானே ஆகும். ஆமா வருவாங்க. நீங்க சாமி கும்பிடுங்க. கடவுளே, என் பொண்ணை குணப்படுத்து. அந்த ஆபீசர் மனம் மாறி என் பொண்ணை சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கணும். Come in. என்ன ராஜன் டல்லா இருக்க? இல்ல சார், நான் எப்பவும் போல ஜாலியா தான் இருக்கேன். ஜாலியா இருக்கேன்னா யாரையும் லவ் பண்றது அர்த்தம். ஐயோ, அந்த மாதிரி தப்புலாம் நான் செய்ய மாட்டேன் சார். தப்போ ரைட்டோ அது அப்புறம் பாத்துக்கலாம். அது ஒரு பர்சனல் மேட்டர். கொஞ்ச நாளாவே என் மனசுல ஏதோ ஒன்று உறுத்திட்டே இருக்கு. என்ன சார் அது? லுக் ராஜன், ஒரு பொண்ணு எந்த குறையும் இல்லாம உருப்படியா இருந்தாலும் இந்த காலத்துல கல்யாணம் நடக்க மாட்டேங்குது. அதுலயும் குறை இருந்துட்டா அதை பத்தி சொல்லவே வேண்டாம். அதனால நானே ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். என்ன சார் அது? புத்தி சுவாதீனம் இல்லாத அந்த பொண்ணு கீதாவை நானே கட்டிக்க போறேன். சார், சார், எது சார் லைஃப்ல ரிஸ்க் எடுக்கிறீங்க? அவன் நல்லா இருக்கிற பொண்ணு கட்டினா படாது பாடுறான் சார். இதுக்கு பை பிடிச்சிக்குது, பைத்தி இதை போய் கட்டிக்கிறேன்ட்டு. சார், உங்க பர்சனாலிட்டி அதுக்கு சும்மா பேப்பர்ல கொடுத்து பாருங்க சார். கியூ நீங்க சார், கியூ. அப்ப கீதாவோட கதி? அது அவங்க அப்பா அம்மா கவலை பண்ண நமக்கு எதுக்கு சார்? சார், அவன வேலை பார்க்க வந்த மாதிரி தாலி கட்ட வந்தமா? ராஜன், நீ இப்படி மனிதாபமானமே எல்லாம் பேச நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவளுக்காக என் வாழ்க்கையை தியாகம் பண்றதா முடிவு பண்ணிட்டேன். அடுத்த வாரமே கீதாவோட கல்யாணம் நடக்க போகுது. சார், கெட் அவுட். இப்பெல்லாம் அந்த ஆபீசர் தம்பி நம்ம வீட்டு பக்கமே வர்றதில்ல. நம்ம பொண்ணு இந்த ஆட்டம் ஆடினா எவண்டி இந்த வீட்டு பக்கம் வருவான்? ஆமா, நான் தெரியாமத்தான் கேக்குறேன். நம்ம பொண்ணுக்கு நிஜமாவே சாமி வந்துதா இல்ல இந்த காலிப்பைய ராஜனை கல்யாணம் பண்றதுக்காக இந்த ஆட்டம் ஆடினாளா? கொழுப்பு பிடிச்சவ செஞ்சாலும் செஞ்சிருப்பா. நாம கொடுத்து வச்சது அவ்வளவுதான். ஆமா, என்னங்க ஆபீசர் ஆபீசர் உங்களை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தா. உங்களுக்கு ஆயுசு 100. உள்ள வாங்க. அத்தையா? நானா? ஐயோ, இவர் மாமானா நீங்க எனக்கு அத்தை தானே? என்ன என்ன சொல்றீங்க? நான் ஒரு முடிவோட தான் வந்திருக்கேன். வர வெள்ளிக்கிழமை கல்யாணம் நடக்கும். கீதாவுக்கு சாமி வந்து தெரிஞ்சா எவனும் கட்டிக்க மாட்டான். ஆனா எனக்கு சாமினா ரொம்ப பக்தி, மரியாதை, பயம். அதனாலதான் நாம கட்டிக்க போற பொண்ணுக்கு சாமி ஒண்ணும் வேண்டிக்கிட்டேன். சோ கீதாவுக்கு சாமி வந்து நினைக்கிறேன். ஐயோ, நிஜமா தான் சொல்றீங்களா? அதான் சொல்லிட்டாரே. சட்டு புட்டுன்னு ஆக வேண்டியதை பாருங்க. வெள்ளிக்கிழமைக்கு இன்னும் 5 நாள் தான் இருக்கு. அம்மா, என்னம்மா? நீ ஒண்ணும் பேச வேண்டாம். கடவுள் நமக்கு அதிர்ஷ்டத்தை மூட்டை கட்டிட்டு வந்து கொடுக்கறாருடி. உங்களுக்கு ஏதாவது பணம் தேவைப்பட்டா வந்து வாங்கிக்கங்க. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் மாப்ள. ஏற்கனவே நான் ஏற்பாடு பண்ணிட்டேன். ரமாவுக்கு மாத்திரம் கடுதாசி எழுதி வரவழைச்சிடுறேன். கடுதாசியா? முதல்ல தந்திய கொடுங்க. அப்ப வரேன் அத்தை. வாங்க. வரேன் மாமா. எல்லாம் அந்த முருகனோட. சரி சார். எப்படியோ நாம எல்லாரும் எதிர்த்து கல்யாணம் பண்ணிக்கிறத முடிவு பண்ணிட்டோம். அதுக்கு ஏங்க வெளியூர் ஓடி போகணும்? உள்ளூர்லயே மாலை மாத்திக்கலாம்ல. உத யார் வாங்குறது? ஏன் வெளியூர் ஓடி போனா மட்டும் தேடி பிடிச்சு உதைக்க மாட்டாங்களா? கொஞ்சம் லேட்டா அடிப்பாங்க. இந்த கிழக்கே போற ரயில் புதிய வரப்புலாம் பாத்திருக்கேன். பாத்திருக்கேன். அதுக்கு என்ன இப்போ? அந்த படங்கள்லாம் ஓடுனதுக்கு காரணமே அந்த படங்களோட கிளைமேக்ஸ் தான். அதுல இதே மாதிரி ஹீரோ ஹீரோயின் கடைசி சீன்ல ஓடுவாங்க. அதனாலதான் அந்த படமே ஓடுச்சு. இந்த பாரு கீதா, நம்ம ஓடுறதுக்கு காரணமே நம்மள ஒருத்தன் துரத்துறவன் தெரிஞ்சுட்டா நாம ஏன் ஓட போறோம்? எனக்கு என்னமோ பயமா தாங்க இருக்கு. இன்னும் 2 நாள்ல எனக்கு கல்யாணமா? பயந்து பண்ற எல்லா காரியமும் நல்ல மாதிரியா தான் நடக்கும். இப்ப நீ என்ன பண்ற? இங்க வா. கீதாவுக்கு கல்யாண ஏற்பாடு ஆகிவிட்டது. உடனே புறப்பட்டு வரவும். உங்க அப்பா லெட்டர் போட்டுக்காரா இல்ல தந்தி அடிச்சிருக்காரா? கீதா ரொம்ப அதிர்ஷ்டக்காரிங்க.
ஏன் ஒரு மாதிரி டல்லா இருக்க? மனசே சரியில்லை சார். கெட்ட கெட்ட கனவா வருது. வயசப்படி பொம்பளைங்களா வருவாங்க. பொம்பளைங்க வந்தா பரவாயில்ல சார், எல்லாம் ஆம்பளைங்க வர்றாங்க, அதுவும் வில்லனுங்க. எப்படி இருக்காம? கோட்டு சூட்டெல்லாம் போட்டுக்கிட்டு கிட்டத்தட்ட உங்களை மாதிரியே. அக்கா, வாடாப்பா. தம்பியா பிள்ளை, என்ன அதிசயமா இருக்கு? நீ என்ன மறந்தாலும் கூட பிறந்த பாசம் விட்டு போமாக்கா. அதான் உன் மகளை பொண்ணு கேட்க வந்திருக்கேன். அடி சக்கை நானா? ஏண்டா மச்சான், என் பொண்ணை இடுப்புல தூக்கி வச்சுக்க போறியா? உன் வசனத்துக்கு அவளுக்கு ஒத்தே வராது. உனக்கு நாங்க தரமாட்டோம். என்னத்தான் விளையாடுறீங்க? அக்கா மகங்கிற உரிமை இருக்குதுல்ல. அது மட்டும் இல்லக்கா, இப்ப நான் பெரிய பணக்காரன், சொந்த வீடு வாங்கிட்டேன். ஐயோ, நீ ஒரு வீடா வச்சிருக்க, 7-8 சின்ன வீடு வச்சிருக்கேன்னு தெரியும்டா தம்பி. அதெல்லாம் நான் இப்ப விட்டுட்டேன்க்கா. நீ விட்டுருவ, அவளுக்கு விடணுமே. எங்க பொண்ணுக்கு நாங்களே மாப்பிள்ளை பார்த்துட்டோம். முதல்ல நீ இடத்த காலி பண்ண. அக்கா, என்ன பகைச்சுக்கிட்டு உன் பொண்ணுக்கு வேற ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணிடுவியா? டேய், என்னடா சவால் விடுறியா? உன் உருட்டல் மிரட்டல எல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்க. என்னைக்கு நான் மூக்கத்தைய கழட்டி வச்சுட்டு குளிக்க போனப்ப அதை திருடிக்கிட்டு நீ வீட்டை விட்டு ஓடுனியோ, அன்னைக்கே தம்பிங்கிற பாசத்தை நான் தலைமுழிகிட்டேன். திருட்டு பைய வந்துட்டான். பொண்ணு கேட்க வந்த மூஞ்சிய பாரு. டேய், இன்னைக்கு அக்காவுக்கு மனசு சரியில்லை, இன்னொரு நாளைக்கு வரலாம். வருவேன். இன்னொரு மூக்குத்திய ரெடி பண்ண, இன்னொரு நாளைக்கு வந்து திருடிட்டு போட்டோம். பேமானி மரத்து சாணி கரைச்சு மூஞ்சில ஊத்துற. டேய், உங்க அக்கா வருவான்னு ராத்திரி பூரா இதே இடத்துல இந்த கொற்ற பண்ணில முடிச்சிருந்தேன் தெரியுமா? நீங்க எங்க முடிச்சிட்டு இருந்தீங்க? அங்க எங்க அக்கா இங்க வரக்கூடாதுன்னு எங்க அப்பா அம்மா முடிச்சிட்டு இருந்தாங்க. ராத்திரி பூரா உங்க அப்பா அம்மா தூங்கலையா? நிஜமா தூங்கல அங்கிள். ராத்திரி தூங்கலனா நிச்சயமா பகல்ல தூங்கிடுவாங்க. அந்த நேரம் பார்த்து உங்க அக்கா இங்க அனுப்பு. அது சரி, நீங்களும் ராத்திரி பூரா முடிச்சிட்டு இருந்தீங்க. எங்க அக்காவை கூட்டிட்டு வரும்போது நீங்க தூங்கிடாதீங்க. நீ சொன்னாலும் சொல்லலனாலும் நான் தூங்க தான் போறேன். தூங்குறது இதே இடத்துல தூங்குறேன். உங்க அக்கால வந்து என்ன எழுப்ப சொல்லு. போ. ஆண்டவா, அக்கா சும்மா எழுதிக்கிட்டு இருந்தா காரியம் நடக்காது. உனக்காக அங்க அங்கிள் காத்துக்கிட்டு இருக்காரு. நீ இன்னும் கொஞ்ச நேரத்துல அங்க போலேனா அவரு போயிடுவாரு. சீக்கிரம் புறப்படுக்கா. இப்படிட போறது, அம்மா பார்த்தா காலை உடைச்சிடுவாங்க. அதுக்குத்தான் நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். நீ பதறாம போயிடு. என்னடா செய்ய போற? அதான் சஸ்பென்ஸ். கல்யாணி, என்னங்க? கோயிலுக்கு போய் கல்யாண ஏற்பாட்டெல்லாம் பண்ணிட்டு வந்துடுறேன். உன் மக இடிச்ச புலி மாதிரி உட்கார்ந்துருக்கா. எனக்கு என்னமோ பயமா இருக்கு. என்ன பயம்? நம்ம ஏமாந்தா வீட்டை விட்டே ஓடிடுவா. ஜாக்கிரதை, அவ மொழியே சரியில்லை. என்ன பேச்சு பேசுறீங்க? என் பொண்ணு அப்படியெல்லாம் செய்ய மாட்டா. போறதா இருந்தா எப்போ போயிருப்பா. போய் உங்க வேலையை பாருங்க. அப்படி ஓடுனா காலை புடிச்சு உள்ள எடுத்து போடு. வாங்க.
ஆசைப்பட்டேன் எதுக்கு வீணா என் வாழ்வில் காதலிச்சேன் இதுக்கானா உன் மேல ஆசைப்பட்டேன் எதுக்கு வீணா என் வாழ்வில் காதலிச்சேன் மனசு எங்கே துடிக்கும் போது மயங்க வந்த உறவு எங்கே இதுக்குத்தான் உன் மேல ஆசைப்பட்டேன் எதுக்கு வீணா என் வாழ்வில் காதலிச்சேன் துணை சேராமல் சொந்தம் இல்லை உன்னை காணாமல் இன்பம் இல்லை துணை சேராமல் சொந்தம் இல்லை உன்னை காணாமல் இன்பம் இல்லை பொன்னான எண்ணங்களே பொன்னாக கண்டேனம்மா பொன்னான எண்ணங்களே பொன்னாக கண்டேனம்மா உனக்கு நானும் எனக்கு நீயும் நினைச்சதெல்லாம் கனவுதானா நெஞ்சோடு வந்தாயே இப்போது மானே நீ எங்கே இதுதானா உன் மேல ஆசைப்பட்டேன் எது வீணா என் வாழ்வில் காதலிச்சேன் அது வாடாமல் நெஞ்சில் வைத்தேன் ஒரு பூ போல பெண்ணை கண்டே அது வாடாமல் நெஞ்சில் வைத்தேன் ஆசைக்கு வைக்கம் இல்லை நீதான் பக்கம் இல்லை ஆசைக்கு வைக்கம் இல்லை நீதான் பக்கம் இல்லை வளர்ந்த சொந்தம் மறந்து போனால் வாழும் காலம் என்ன லாபம் என்னாலும் ஒன்றாக இப்போது மானே நீ இதுக்குத்தான் மேல ஆசைப்பட்டேன் எதுக்கு வீணா என் வாழ்வில் காதலிச்சேன் மனசு இங்கே துடிக்கும் போது மயங்க வந்த உறவு எங்கே இதுக்குத்தான் உன் மேல ஆசைப்பட்டேன் எதுக்கு வீணா என் வாழ்வில் காதலிச்சேன் இதுக்குத்தான் உன் மேல ஆசைப்பட்டேன் எதுக்கு வீணா என் வாழ்வில் காதலிச்சேன் என்னடா என்ன அம்மாடி நான் டாக்டர் கூட்டு போறேன் அடுப்புல போட்டதுலாம் அப்படி இப்படி கிடக்குது கொஞ்சம் பாத்துக்கம்மா நான் என்ன பண்ணுறேன் அறியாமலே பாருங்க ஒரு ஐடியா வச்சிருக்கேன் நீ பதறாம போயிடு என்னடா செய்ய போற அதான் சஸ்பென்ஸ்
ஏண்டா பொடிப்பயலே, என் வாழ்க்கையை கெடுத்தது மட்டும் இல்லாம என் அக்கா மகளையும் கூட்டிட்டு ஓட பாக்குறியா? மாமா, நான் இவரை விரும்புறேன். எனக்கும் ஆனந்துக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க அப்பா அம்மா முடிவு பண்ணிட்டாங்க. அது பிடிக்காம தான் நாங்க ஓடி போறோம். தயவு செஞ்சு எங்களை விட்டுடுங்க. அது எப்படி விட முடியும் கீதா? எனக்கு சொந்தமானவனி, என் எதிரி இவன். இப்ப ஒரே கல்லுல ரெண்டு மாங்கா. டேய், இவன் கைய கால ஒடிக்கடா. நான் என் கீதா கூட கொஞ்சம் ஜாலியா இருந்துட்டு வரேன். இந்நேரம் நான் வரலன்னா என்ன இருக்கும்? போய் ஜீப்ல இருங்க, போங்க. போ. புலிக்கு பயந்து இப்ப நம்ம போதத்துக்கிட்டே மாட்டிக்கிட்டோம். வாழ்க்கையில் நம்ம ஒன்னே சேர முடியாதுன்னு நினைக்கிறேன். வாழ்க்கையில தான் ஒண்ணு சேர முடியல. சாமியோட ஒண்ணு சேருவோம். அந்த கார்னர்ல சூசைட் பாயிண்ட் வரும். நான் 1, 2, 3 என்றேன். 2 பேரும் சேர்ந்து குச்சிரும். 1,
2 3 4 5 6 7 8 2 பேரு கீழே இறங்குறீங்களா? கெட் ஆஃப். இப்ப சொல்லு ராஜன், நீ முட்டாளா நான் முட்டாளா? ஏமா கீதா, உனக்கு கூட அடிக்கடி சாமி வரும்ல? ராஜன், உனக்கு கூட கனவுல நான் வில்லன் மாதிரி தெரிவேன? நீங்க 2 பேரும் சேர்ந்து என்ன முட்டாளாக பாத்தீங்க. அதுக்கு பதிலா கொஞ்ச நாள் உங்க 2 பேரும் பிரிச்சு வச்சு வேடிக்கை பார்க்க ஆசைப்பட்டேனே தவிர பழிவாங்க நினைக்கிறேன். என்ன முழிக்கிற? அன்னைக்கு என்ன சொன்ன? கல்யாணம் நடக்கும்னு சொன்ன. ஆனா எனக்கும் கீதாவுக்கும் சொல்ல. கவனிச்சியா? சார் நீங்க தெய்வம். ஆமா சார். ஐயோ தெய்வத்தை கட்டிப்பிடி கூடாது சார். என் மனச பறி கொடுத்து உன் மனசில் இடம் பிடிச்சேன். என் மனச பறி கொடுத்து உன் மனசில் இடம் பிடிச்சேன். கத்து தந்த வித்தை எல்லாம் காட்டட்டுமா கண்ணே கண்ணே.